ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால சபை மக்கள் எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகும் அப்படி உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மார்க் சாப்டர் 9 அற்புதமான ஒரு சாப்டர். மார்க் 9ஆம் அதிகாரம். நம்ம லாஸ்ட் வீக் மார்க் சாப்டர் 8ல ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அந்த 4000 பேரை இயேசு போஷித்த ஒரு சம்பவம். அதை தொடர்ந்து சீஷர்கிட்ட நான் யாருன்னு சொல்லி அவர் கேட்கிற காரியங்கள். சீஷர்கள் பேதுரு வந்துட்டு சொல்கிறார்ல, நீர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன். மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டபொழுது, நீர் வந்திருக்கிற எலியான்னு சொல்கிறாங்க, தீர்க்கதரிசிகளில் ஒருவர்னு சொல்கிறாங்க அப்படிலாம் சொல்லும்போது, சரி நான் யார், யோவான் ஸ்நானகன்னு சொல்கிறாங்க. சரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றப்போ, நீர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறேன், யார்கிட்டையும் சொல்லாத. தொடர்ந்து வாசிப்போம் நம்ம மார்க் 9ஆம் அதிகாரம். சரியா? மார்க் சாப்டர் 9 ஒரு 50 வசனங்கள் இருக்குது இந்த சாப்டரில். 50 வசனங்களாக அப்படி பிரிச்சிருக்கிறாங்க. அதில் வந்துட்டு ஒரு இயேசு செய்த அற்புதம் ஒன்று, சீஷர்களுக்கு மறுரூபமாய் காட்டுறது ஒன்று, அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை பற்றி முன்கூட்டி இயேசு சொல்கிற ஒரு காரியம், அதோடு கூட தொடர்ந்து விசுவாசிக்கிறவர்களுக்கு இடரலாக இருக்கிறவர்களுக்கான ஒரு எச்சரிக்கை. 4 காரியங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து 4த்தையுமே வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, 4மே 4 டாபிக். ஆக்சுவலாக 4 விதமான தலைப்புகள். ஒரு நாள் ஃபுல்லாக பேசினாலும் டைம் பத்தாது. சார் நம்ம இன்னைக்கு அப்படி டாபிக் வைஸாக டாபிக்கல் சாமன் மாதிரி தலைப்பை சார்ந்து சத்தியம் அப்படின்னு போகாமல், இந்த 9ஆம் அதிகாரத்தில் மார்க் என்ன எழுதினாரு அப்படின்றத பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். நம்ம மார்க் இயேசுவை என்னவா ஃபோக்கஸ் பண்ணி எழுதுறாரு, நான் ஸ்டார்டிங் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொல்லி கொடுத்தேன். மார்க் இயேசுவை என்னன்னு ஒரு ஆங்கிள் எழுதுறாருன்னா, சர்வன்ட் ஆஃப் காட், தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்த ஒரு வேலைக்காரன். அந்த ஆங்கிளில் தான் சர்வன்ட் காட் அப்படின்ற ஆங்கிளில் தான் எழுதுறாரே தவிர இயேசுடைய தெய்வத்துவத்தை பற்றி மார்க் எழுதலை. ஆனாலும் ஆண்டவர் ஒரு பல 100 வருஷங்கள் கழிச்சு இந்த எழுத்துக்கள் எல்லாவற்றையும் கலெக்ட் ஆகி உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குமே, கிறிஸ்தவர்களுக்கே ஒரு புனித புஸ்தகமாக இருக்கும். இதிலிருந்து கேள்வி பதில்கள் ஏற்படும். இதிலிருந்து இவங்க விவாதங்கள் நிறைய பேர் கேட்க ஆரம்பிப்பாங்க. நிறைய காரியங்கள் கத்துறா, எல்லாமே ஆண்டவர் அறிந்திருக்கிறார்ல. ஆண்டவருக்கு தெரியாத காரியங்கள் வந்து ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கிறபடினால ஆண்டவருடைய ஆளுகை எந்த அளவுக்கு இது மேலே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க் எழுதிய ஆங்கிள்லையும் தாண்டி ஒரு சாப்டர்லையும் இயேசு மனிதனாய் மாத்திரம் வரல, முழுமையான தேவனாகவும் பூமிக்கு இறங்கி வந்தார் அப்படின்றதற்கான ஆதாரங்கள் அழகாக இருக்குது. ஒரு சாப்டர்லையும் அட்லீஸ்ட் 1 வேர்ஸாவது எடுத்து நீங்கள் சொல்ல முடியும். மார்க் சாப்டர் 9, மார்க் 9ஆம் அதிகாரம் முதலிருந்து பார்ப்போம். அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காண முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ இந்த 1ஆம் வசனத்திலே, மார்க் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேயே இயேசு என்ன சொல்றாருன்னா, தம்முடைய சீஷர்கள் அங்கே இருக்கிறவங்களை பார்த்து சொல்றாரு, இங்க நிற்கிற நிறைய பேர் என்னுடைய ராஜ்யம், அதாவது தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருகிறதை நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க. அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க மறிக்க போறது இல்லை அப்படின்னு சொன்னபடினால இந்த வசனத்துக்கு மீனிங் என்ன நான் சொல்லிடுறேன். அதே நேரத்தில் இந்த வசனத்தை 2 விதங்களில் மக்கள் தவறாய் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதையும் நான் சொல்லித்தரேன், கவனி. ஃபர்ஸ்ட் கரெக்டான உபதேசம் என்னன்றது பார்த்துடலாம். சரியா? இயேசு சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருகிறதை காணும் முன், பலத்தோடு வருகிறதை காணும் முன்பாக நீங்கள் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னார். சரியான உபதேசம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருகிறதை எதை இயேசு ஆக்சுவலாக மீன் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு வாக்கு பண்ணின பெந்தேகோஸ்தே நாளில், இல்லாட்டி இயேசு வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியானவர் பெந்தேகோஸ்தே நாளில் பலத்தோட சீஷர்கள் மேல் இறங்குகிறதை, ஆவியானவரை அவர்கள் பெற்ற பிறகு பற்பல பாஷைகள் பேசி அவரவர்கள் புரிகிறத்தக்கதாய், அவங்க புரிஞ்சு கொள்ளத்தக்கதாய் இவங்க பேசுகிற காரியத்தை ஆவியானவர் மனிதர்களை கொண்டு, சீஷர்களை கொண்டு வல்லமையாய் செயல்படுகிறதை எல்லாருமே பார்த்தாங்க. இயேசுடைய சீஷர்கள் எல்லாருமே பார்த்தாங்க. அது வரைக்கும் நீங்கள் சாக மாட்டீங்க அப்படின்ட்டாங்க. இயேசுடைய சீஷர்கள் முக்கியமாக அந்த 12 பேர், அப்போஸ்தலர்களாகிய 12 சீஷர்கள், யாராவது இயேசுடைய பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பாக, அப்படின்னா இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து 50 நாள் கழிச்சு பெந்தேகோஸ்தே நாள், அந்த நாள் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு முன்பாக யாராவது செத்து போயிட்டாங்களான்னு கேட்டால் யாருமே சாகலை. யூதாஸ் காரியத்தை மட்டும் நாண்டு கொண்டு செத்தான். அந்த இடத்துல மத்தியாஸ் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. சரியா? இப்போ இது என்ன ஒரு பெரிய விஷயமா? இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து 50வது நாள், ஜஸ்ட் 50 days தான், 1.5 மாதம் தான் கணக்கு, அவ்வளோதான், 1.25 மாதம். அதுக்குள்ளேயே உங்க சாகணும் என்னது அவசியம் இருக்கா? இப்படி இயேசு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இயேசு ஆல்மோஸ்ட் பிரபலம் ஆயிட்டாரு. லோக்கலில் வெளியிடங்களுக்கும் தெரிய ஆரம்பிக்குது. இயேசுக்கு ஏற்கனவே பயங்கரமான ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குது. அதனால தான் நம்ம ஏற்கனவே முன்னாடியே பார்த்தோம், நம்ம அற்புதங்களை செஞ்சுட்டு சொல்லுவார், இது யார்ட்டையும் சொல்லாத,
யார்ட்டையும் சொல்லாத, ஸ்ட்ரிக்டாக சொல்லுவார், யார்ட்டையும் சொல்லாத. போன சாப்டர் கூட பார்த்தோம்ல, பேதுரு வந்து நீர் மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவான்ல, அப்போ சொல்லுவார்ல, இது யார்ட்டையும் பண்ணாத, சொல்லக்கூடாதபடிக்கு அவனுக்கு எச்சரித்தார், கட்டளை கொடுத்தாரா, வார்னிங் கொடுத்தாரா. அப்போது ஏற்கனவே இயேசுக்கு அதிகமான நெருக்கடி உண்டானபடினால இயேசுவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு அதே நெருக்கடி இருந்தது. அதனால தான் இயேசு மரித்த உடனே 2 பேர் எம்மாவூர் சாலையில் ஏதோ ஊர் நோக்கி போயிட்டு இருக்காங்க. மற்ற தோமா எங்கே போனார்னு ஆளே காணோம். சீஷர்கள் கெத்செமனே தோட்டத்திலிருந்து ஓடின ஓட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜான் மார்க் துண்டை காணும் துணியை காணும் நிர்வாணமாக ஆடையை கழட்டி போட்டு ஓடி போயிட்டாப்ல. ஏன்னா ட்ரெஸ்ஸையும் ஓடினவனை ட்ரெஸ்ஸை கலர் வச்சு கூட கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாரு. சீஷர்கள் எல்லாரும் பயந்து போய் வீடுகளுக்குள்ள தங்களை பூட்டி கொண்டு உள்ள இருந்தாங்க. இயேசு பூட்டி கிடந்த கதவுக்குள்ளா நுழைந்து மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்து வீட்டுக்குள்ள வந்து பயப்படாதீங்க நான் தான் அப்படின்றார். அப்போ தேவராஜ்யம் பலமாய் வருவதை நீங்கள் பார்ப்பதற்கு முன்பாக நீங்க சாக மாட்டீங்க, மரணத்தை ருசி பார்ப்பதில்லைன்னு இயேசு சொன்னதுக்கான காரணம் இதுதான். அப்போ தேவராஜ்யம் பலத்தோடு வருவதைன்னு சொல்லும் பொழுது எதை ஆக்சுவலா வந்துட்டு ஆண்டவர் சொல்றார், until you see the kingdom of God after it has come with power, வல்லமையோடு தேவராஜ்யம் பலத்தோடு வருகிறத நீங்கள் காண்பதற்கு முன்பாக சாக மாட்டீங்கன்னு எதை சொல்றாருன்னா, பெந்தேகோஸ்து நாளில் பரிசுத்த ஆவியானவரை பெற்று பரிசுத்த பலத்தோடு இவர்கள் சாட்சிகளாக இருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர்களை பலப்பட்டார், உலகமெங்கும் சாட்சிகளாக இருந்தார்கள் வாசிக்கிறோம்ல அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில். அதுதான் இயேசு ஆக்சுவலாக மீன் பண்றார். இதுதான் சத்தியம். இதை தவறாய் புரிந்து கொள்ளக்கூடிய ஆட்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு விதத்தில் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, தேவராஜ்யம் என்று சொல்லும் பொழுது இயேசு இதோ சீக்கிரமாக வருகிறேன்னு சொன்னார்ல, அந்த வருகையை பற்றி அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி இயேசுடைய வருகை முடிஞ்சு போச்சு, இயேசுவே சொன்னாரு அப்படின்ட்டு இந்த வசனத்தை தவறாய் போதிக்கிறார்கள். தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது அதே தான் சொல்றாரு, அவருடைய வருகை வந்தாயிற்று என்று சொல்லி அநேகர் கள்ளமாய் போதிக்கிறார்கள், அவங்க பேச்சு நீ கேட்காத அப்படின்னு சொல்லி தீமோத்தேயுக்கு பவுல் எழுதுறார். நடந்த சம்பவம் தான், ஆதி திருச்சபை நாட்கள் இதெல்லாம் நடந்திருக்குது, ரைட்டுங்களா. அப்போ தேவனுடைய ராஜ்யம் வருகிறதுன்னு சொல்லும்போது இயேசு வரப்போறாரு, வந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய கள்ள உபதேசத்தை வசனத்தை புரியாம கான்டெக்ஸ்டுவலா சத்தியம் தெரியாம தங்களுடைய புரிதலுக்கும் தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆட்கள். இதுதான் அடிக்கடி சொல்லுவேன், நமக்காகவே எதுவும் தானாய் புரிந்து விட போவது கிடையாது. எனக்கு ஆவியானவர் போதிக்கிறாரு, நான் பைபிள் வாசிக்கணும் எல்லாமே தெரிஞ்சிருது, எனக்கு எல்லா சத்தியமும் தெரிஞ்சிருது அப்படின்னு சொல்லி முழுமையாகவே அந்த வெளிப்பாடுன்ற ஆங்கிளில் போகாதீங்க. வெளிப்பாடுன்ற பேரில் உங்கள் அனுபவங்கள் சேர்த்து பலவிதமான ராங் ஐடியாஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வருவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. வேதத்தை முறையாய் போதிக்கக்கூடியவர்களிடத்தில் கேட்டு நிதானமாய் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கற்றறிவது சால சிறந்தது. சரியா? தட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட். ஓகேவா? ஒரு விதத்தில் அப்படி போதிக்கிறாங்க, இயேசுடைய இயேசு உயிர்த்தெழுந்து இயேசு வந்துட்டாரு, வருகை முடிஞ்சு போச்சு, அப்படி இந்த வசனத்தை எடுத்துக்கிற ஆட்கள் இருக்காங்க. இன்னொரு விதத்தில் இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, தேவ ராஜ்யம் வரும் வரைக்கும் இவங்க சாக மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் வாசம் ஞாபகம் இருக்கா, நான் இப்போ கடைசி இயேசு மரிப்பதற்கு முன்பாக அந்த கடைசி தருணங்களில் சீஷர்கள் இயேசு போயிட்டு இருக்கும்போது இயேசு ஒருத்தர் பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது பேதுரு கேட்பான், ஆண்டவரே யோவானை பற்றி நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க? ஏன்னா யோவான் தான் சீஷர்கள் கூட்டத்தில் இயேசு கிட்ட ரொம்ப அன்பாக இருந்தவன். பேதுரு கேட்பான், பேதுரு எல்லாத்துலையும் முதன்மையாக இருக்க விரும்புகிறவன், அப்படிதான் வாசிப்போம், எல்லாரும் முதன்மையாகி பேதுரு இருந்தான். யோவான் வந்து எல்லாரை விட அன்பாக இருந்தான். அவள் பேதுருக்கு ஒரு காம்படிஷன் தான். கேட்பான், ஆண்டவரே அவனை பற்றி நீங்கள் என்ன ஆண்டவர் வச்சுருக்கீங்க அப்படின்றப்போ அது இயேசு சொல்லுவார், நான் வருமானமும் அவன் உயிரோடு கூட இருப்பான், ஆனாலும் உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்பாரு. அப்புறம் அந்த வசனம் யோவானில் தொடர்ந்து வாசிக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது நிமித்தமாய் யோவான் மரிக்க மாட்டான்னு சொல்லி அவர்களுக்குள்ளேயே அவர்கள் பேசி கொண்டாங்களாமா. அதை வந்துட்டு சமீப காலம்னா கொஞ்சம் வருடங்களுக்கு முன்பாகவே பிலிப்பைன்ஸ் சர்ச்சில் வந்துட்டு ஏதோ ஒரு சர்ச்சில் பிலிப்பைன்ஸில் பேசும்போது யார் இந்த இந்தியாவில் இந்த ஏஞ்சல் டிவின்னு ஒன்று தெரியுமா? நீங்கள் இந்தியாவில் ஏஞ்சல் டிவின்னு ஒன்று இருக்குது. அந்த ஏஞ்சல் டிவியில் ஒரு தாடி வச்சுட்டு ஒரு சாதுன்னு ஒருத்தர் இருப்பார். அது அவராகவே சொல்லிக்கிறாரு சாதுன்னு. ஏன் அவர் சாதுன்னு சொல்கிறாருன்னா, அவர் யாரும் சாதுன்னு சொல்ல மாட்டாங்க, அதனால தான் அவரே சொல்லிக்கிறார் நான் சாது அப்படின்ட்டு. ஆமாம், அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, அதாவது நான் பிரமிப்பாக பார்க்கக்கூடிய விஷயங்கள் அதுதான். ஒரு விஷயத்தை புதுசாக சொல்கிறோன்னா எப்படி அது ஆர்ப்பாட்டமாக பிரம்மாண்டமாக அதை ஸ்பெஷலைஸ் பண்ணி மக்கள் ஏற்றுக்கிற மாதிரி கன்வின்சிங்காக பேசணும். இந்த ஆள் ரொம்ப சிம்பிளாக பேட்டர்ன் பயன்படுத்துகிறாப்புல. சாதாரணமாக போகிற போக்கில் அவர் பிரச்சனை பண்ணிக்கிறாரு. என்னது எந்த வருஷம் எந்த வருஷம் சொன்னார் ஞாபகம் இல்லை, 1975 அவர் ஏதோ ஒரு வருஷம் சொன்னார். இன் தட் இயர் ஜான் கேம் டு மீட் மீ அப்படின்னாரு. நான் யதார்த்தமாக அந்த வீடியோ பார்த்தேன். ஜான் கேம் டு மீட் மீயா, என்னதான் சொல்கிறார் அவரோட, நானும் ஜான் தான், என்ன சொல்கிறார் இவர் அப்படின்ட்டு பார்த்தா
உங்களுக்கு தெரியுமா, சீஷர்களில் வந்து யோவான் சாகவே இல்லை தெரியுமா? அவனை சாகடிக்க முடியலன்றதுனால பத்மு தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அவர் பத்மு தீவில் இன்னும் இருக்கிறாரு அப்படின்னு. ஏதாவது இன்னும் இருக்கிறாரா? அவர் இன்னும் பத்மு தீவில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கேள்வி நம்ம என்ன தோணும், அப்போ நம்மளும் போனால் அந்த தாட் ஆட்டோமேட்டிக்காக வரும்ல. ஒரு விஷயத்தை கேட்கும் போதே இன்னும் தாட் வருது, நம்ம யோசிப்போன்ற தெரிஞ்சது யோசிக்கும் போதே அவர் கரெக்டாக சொல்கிறாரு. அப்படித்தான் நீங்கள் யாரும் நேரில் போயிடாதீங்க, அவராக வந்து காட்டினா தான் உங்களால் பார்க்க முடியும், நீங்களா போனாலும் அதை கண்டுபிடிக்க முடியாது. There was a disciples crew in Patmos and crew captain யார் தெரியுமா? ஜான் தான் அந்த குழுவுடைய தலைவராக இருக்கிறாரு. இன்னைக்குமே இருக்காரு. இதை உட்காந்து பயபக்தியை கேட்டு உட்காந்து நோட்ஸ் எழுத ஒரு முட்டா கூட்டம் வேற அங்கே உட்காந்துட்டு இருக்குது. இந்த வசனத்தை 2 விதங்களில் தவறாக எடுத்துக்கொள்கிறார்கள். புரியுதா? ஒன்று, சீஷர்களுக்கு சாவே கிடையாது, இயேசு வந்துட்டு அவர் வருகை வரைக்கும் இருக்க தான் போகிறாங்க ஒன்று. இன்னொன்று, இந்த வருஷத்தை இந்த இயேசு சொன்னார்ல சீக்கிரமாக வர போகிறனாரு, இந்த மாதிரி சொல்லிட்டாரு, அவரோட வருகை முடிச்சு போச்சு அப்படின்னு 2த்துலையுமே யோவான்லையும் திமோத்தேயுலையும் நான் உங்களுக்கு எவிடன்ஸ் காட்டினால வசனம் சொன்னால நான் உங்களுக்கு அப்படி போயிட்டு. ஆனால் சரியான உபதேசம் என்னென்னா, இயேசு வாழ்ந்த நாட்களுக்கு இயேசுக்கு பயங்கரமான போராட்டம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இயேசு வந்துட்டு அந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும்போது அந்த பிறவி சப்பானியை நடக்க வச்ச பிறகு பெரும் பிரச்சனையாகிறதுல இயேசு ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்கல்ல. அப்போ வந்து லாசர் மரித்தான்னு சொல்லி யோவான் 11ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது லாசர் மரிச்சான்றது கேள்விப்படும் பொழுது போக டைம் இல்லாமல் வேறு வேலையில் பிஸியாக இருந்துருவார். அப்புறம் வாங்க லாசர் கிட்டாங்க பெத்தானியாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கூட தோமானா சொல்லுவான், வாங்க எல்லாரும் போய் சாவலாம் வாங்க அப்படின்மா. அப்படின்னா எப்படி அங்கே போனால் பிடிச்சிருவாங்க, கொண்டு போகிறாங்க பார்த்துக்கோ. ஸோ அந்த ஒரு நெருக்கடியான சூழ்நிலை அப்போ இருந்துட்டு தான் இருக்குது ஆக்சுவலாக. அதான் இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியானவரை பெற்று பலத்தோடு நீங்க ஊழியம் செய்யாம நீங்க சாக மாட்டீங்க அப்படின்னு தெளிவாக கம்யூனிகேட் பண்றாரு. அப்போ எதை சொல்றாருன்னா, பெந்தேகோஸ்து நாளில் இயேசு வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியானவரை பற்றி தான் பேசுறாரு. தொடர்ந்து வாசிக்கலாமா? 2வது வசனம். அதுக்கப்புறமா 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டி கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். ஏற்கனவே வாசிக்கும் போது ஞாபகம் இருக்கா, பேதுரு யாக்கோபு யோவானை மட்டும் இயேசு தனியாக கூட்டி பேசிட்டு இருப்பார். ஞாபகம் இருக்கா? ஆமாம். அதே மாதிரி அவருடைய வஸ்திரம் உறைந்த மழை போல் பூமியிலே எந்த வண்ணானும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் இயேசுடனே கூட பேசுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இந்த இயேசுவோடு கூட மோசேயும் எலியாவும் என்ன பேசினாங்க? இப்போ இதில் ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் கடைசி நாட்களில் 2 சாட்சிகள் பரலோகத்தில் இறங்கி வருவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் அனுப்புவார் அப்படின்னு ரெவலேஷனில் வாசிக்கிறோம்ல. அந்த 2 சாட்சிகள் இங்கே வாசிக்கப்படும் மோசே எலியாவும் தான். ஏன்னா இவங்க 2 பேர் தான் இயேசுக்கு தரிசனமானாங்க அப்படின்னு சொல்கிற ஆட்கள் இருக்காங்க. ஒருவேளை நல்லா கவனிங்க, உங்களை என்னை விட யோவானுக்கு இன்னும் பெட்டராக தெரியும் யார் அப்படின்றது. பரலோகத்துடைய காரியத்தை பற்றி யோவானுக்கு வெளிப்படுத்துகிற விசேஷம்னு சொல்லி யோவான் எழுதினாருன்னா அப்போ அந்த 2 சாட்சிகள் யாருன்னு யோவானுக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். அப்போ யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தல 2 சாட்சிகள்ன்ற தகவலை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும், எழுதி வை அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா அப்போ யோவான் யார் பேரையும் மென்ஷன் பண்ணாமல் 2 சாட்சிகள் வருவாங்க. அந்த அந்திகிறிஸ்துவோட மிருகம் அவங்களை கொல்லும், அவங்கள மரித்து நிலத்தில் பூமியில் கிடப்பாங்க, யாரும் அவங்க பாடி எடுத்து அடக்கம் கூட பண்ண மாட்டாங்க. ஆனால் 3ஆம் நாள் அந்த 2 சாட்சிகள் மறுபடியுமாய் கால் ஊன்றி எழுந்து நிற்பார்கள். இந்த 2 பேர் எலியாவும் மோசேயும் தான் அப்படின்றத யோவான் சொல்லாத பட்சத்தில் நம்மளாவே என்ன பண்ண முடியாது. நான் போன பைபிள் ஸ்டடியில் சொன்னேன் பார்த்தீங்களா, இங்கே 2ன்னு வந்ததுன்னா அங்கே 2ன்னு வந்தால் மேட்ச் பண்ணக்கூடாது. ஒரே மாதிரி கலர்ஸ் இருந்தால் மேட்ச் பண்ணுறது, ஒரே மாதிரி நேம்ஸ் இருந்தால் மேட்ச் பண்ணுறது, ஒரே மாதிரி சம்பவங்கள் இருந்தால் மேட்ச் பண்ணுறது, இல்லை ஒரே மாதிரி வார்த்தைகள் இருந்தால் மேட்ச் பண்ணுறது. அது தயவுசெய்து பண்ணாதீங்க, நம்ம அப்படி பண்ணக்கூடாது. இல்லாத ஒரு விஷயத்தை இங்கே அங்கே 2 பேர்னு சொல்லப்பட்டிருக்கு. இயேசுவுக்கு மோசே எலியாவும் தரிசனம் பண்ணார், அப்போ கண்டிப்பாக வருது. அதில் எலியா வர ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் இன்னும் சாகலை, அப்போ கண்டிப்பாக அவர் திருப்பி வருவார். இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் தான். சில பேர் என்ன சொல்றாங்க, எலியா ரதத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார், அப்புறம் ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது ஏனோக்கு காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான், அப்போ ஏனோக்கு எலியா வந்து கண்டிப்பாக வருவார், அப்படி வேற சில பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் வருவாங்களா வெளிப்படுத்தின விசேஷத்தில்? அந்திகிறிஸ்துவின் ஆட்சி நாட்களில் அந்திகிறிஸ்துவின் மிருகத்தை எதிர்த்து போராடுறதுக்கு வருவாங்க. அவங்க யாரு தெரியாது. ஆண்டவர் அதை நமக்கு பைபிளில் சொல்லலை. நாமவே அந்த 2 பேர் எந்த 2 பேராக இருக்க முடியும் அப்படின்னு கெஸ் பண்ண முடியாது. நான் என்னுடைய சொந்த கெஸ்டில் நான் ஒருவேளை சொல்கிறதா இருந்தால், இயேசுடைய சீஷர்களில் 2 பேர் யாக்கோபு யோவானும், இவங்க 2 பேர் கூட தான் வர வாய்ப்பு இருக்குது, அண்ணன் தம்பிங்க, அப்படி கூட என்னால் சொல்ல முடியும்.
இதோ இங்கே வாசிக்கிற இதே யாக்கோபு யோவான் தான். பேதுரும் இந்த யாக்கோபு யோவான் வந்து அண்ணன் தம்பிங்க. ஏன் நான் அவங்களை கெஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இயேசு இது 2 பேருக்கு பேர் வைக்கிறார், இடிமுழக்கத்தின் பிள்ளைகள், சன்ஸ் ஆஃப் தண்டர்ஸ். அப்போ தண்டர் எங்கே இருக்குது? எங்கேருந்து தண்டர் வருது? தண்டரத்தில் இடி முழக்கம் எங்கேருந்து வருது? வானத்துலேருந்து வருது. அப்போ இந்த 2 சாட்சிகள் எங்கேருந்து வருவாங்க? வானத்தை இறங்கி வருவாங்க. அப்போ யோவான் யாக்கோபு கூட இருக்கலாமே, நான் கூட சொல்லலாமே. மேட்ச் ஆகுதுல கரெக்டா? அப்படி சொல்ல முடியாது. When Bible says about something, don't try to twist it, just make it simple and plain. Tell what Bible says. வேதம் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை திருத்தி மாற்றி பேசாமல் உள்ளதை உள்ளபடியே அப்படியே பைபிள் இருக்கிறத சொல்லுங்க. When Bible is quiet about something and Bible is not revealed about something, better you shut your mouth. Don't try to guess, speculate. வேதம் ஒரு காரியத்தை குறித்து சொல்லவில்லை, வெளிப்படுத்தவில்லை அப்படின்னா வாயை மூடு. நீயாவே கெஸ் பண்றன்ற பேர்ல, வெளிப்பாடுன்ற பேர்ல இதுதான் அதுதான் எடுத்து வச்சு பேச வேண்டாம். அதனால தான் நிறைய கள்ள உபதேசங்கள் உருவாகி கொண்டிருக்கின்றன. சரி, அப்போ எனக்கு எப்படி புரியுது? மோசேயும் எலியாவும் இயேசுடனே கூட பேசுகிறவர்களாக அவர்கள் காண்பட்டார்கள். இதை நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, ஒரு சில பைபிள் ஸ்காலர்ஸ் அப்படிதான் சொல்றாங்க. நான் எப்படி வருது அப்படின்னா, ஏன் மோசே எலியாவும், ஏன் ஏனோக்கு வந்திருக்க கூடாது? ஏன் வேற யாருன்னா இருக்கக்கூடாது? ஏன் மோசே எலியா எக்ஸாக்டா? கவனிங்க, பேதுரு யாக்கோபு யோவான், அங்கே மோசே எலியாவும் இயேசுவோடு கூட என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா மார்க்கில் டீட்டெயில்ஸ் இல்லை. மத்தேயு 11ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், மத்தேயுல வாசி பாருங்க. அதில் பார்க்கும்போது வந்துட்டு மோசேயும் எலியாவும் இயேசுவோடு கூட அவருடைய மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தாங்களாம். மத்தேயு சொல்றாரு, இயேசுடைய சிலுவை மரணத்தை குறித்து பேசி கொண்டிருந்தார்கள். சரியா? சரி, இப்போ நம்ம பாயிண்ட் வரலாம். ஏன் இயேசுவோடு கூட ஏன் மோசேயும் எலியாவும் பேசினாங்க? ஒய் நாட் சம்படி எல்ஸ்? ஏன் வேற யாரும் இல்லை அப்படின்னா, எனக்கு எப்படி புரியுது அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் பர்பஸ்ஃபுல்லாக பண்றாரு. இயேசுவோடு கூட சீஷர்கள் இருக்கிறாங்க. இயேசு சீஷர்களுக்கு திருப்பி என்ன கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாருன்னா, நான் தான் தேவகுமாரன், நான் தான் தேவனிடத்தில் இறங்கி வந்த மேசியா, நான் தான் அந்த கிறிஸ்து. மேசியா கிறிஸ்து ரெண்டும் ஒரே மீனிங் தான். மேசியா பழைய ஏற்பாடு எபிரேய மொழி, கிறிஸ்து புதிய ஏற்பாடு கிரேக்க மொழி. லாங்குவேஜ் தான் மாறுதே தவிர வேற ஒன்றும் மாறவில்லை. சரியா? மேசியா என்றாலும் கிறிஸ்து என்றாலும் ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்ற அர்த்தம். தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு மனிதனுடைய ரட்சிப்பிற்காக பூமிக்கு இறங்கி வந்தது நான் தான், வேற யாரும் கிடையாது. என்ன நீங்க விசுவாசிங்க, இதுதான் நீங்க போய் எல்லாருக்கும் போதிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி சீஷர்களை உருவாக்கக்கூடிய காரியங்களில் இயேசு கவனமா இருந்தாரு. ஸோ இயேசு எதை செஞ்சாலும் அதை பேஸ் பண்ணி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ மோசே எலியா எதனால தென்பட்டார்? இதை இங்க சீஷர்கள் பார்த்துட்டு வர்றாங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல இயேசு சொல்றது கேட்கும்போது அவங்களுக்கு என்னென்ன ஒண்ணுமே புரியல. பயங்கர பயத்துல வாசிக்கும் போது தெரியும். வை மோசஸ் அண்ட் எலைஜா? நான் எப்படி யோசிக்கிறேன்னா, லூக்கா 16:14 வாசிக்கும் போது, யோவான் ஸ்நானகன் யோவான் வரைக்கும் நியாயப்பிரமாணம் தீர்க்கதரிசனங்களும் வழங்கி வந்தது. அது முதற்கொண்டு தேவராஜ்யம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. இயேசுவுக்கு பிற்பாடு இயேசுதான் மெசியா அப்படின்றது தான் ரொம்ப ஆர்வமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. தேவைப்படுற இடங்களில் பழைய ஏற்பாட்டில் நீங்க தோராவில் வாசிக்கிற தீர்க்க தரிசன வசனத்தை நிறைவேற்றக்கூடியவரே இவர் தான் அப்படின்றத அந்த எவிடன்ஸோட ப்ரூவ் பண்றதுக்காக பேசியிருக்காங்களே தவிர பழைய ஏற்பாடு எடுத்து யாரும் பெருசா போதிக்க கிடையாது. மெயினா சீஷர்கள் அப்போஸ்தலர்கள் போதிக்க கிடையாது. இயேசுவை குறித்துதான சுவிசேஷத்தை வைராக்கியமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க மோசே, நல்லா கவனிங்க, மோசே நியாய பிரமாணத்தை குறிக்கிறவர், எலியா தீர்க்கதரிசிகளுக்கு அடையாளமா இருக்கிறவர். நியாய பிரமாணத்துடைய லீடர் மோசே, அது கன்ஃபார்மா தெரியும், டவுட்டே கிடையாது. உபாகமம் வாசிக்கும் போது நினைக்கிற ஆண்டவர் சொல்றாரு, இஸ்ரவேல் மக்களுக்கும் எனக்கும் மத்தியில் உடன்படிக்கையா இருக்கக்கூடிய நியாய பிரமாணத்தை மோசேயின் மூலமாய் நான் கொடுத்தேன். நியாய பிரமாணத்தில் லீடர் மோசே தான். யோவான் 1ஆம் அதிகாரம் வாசிங்க. நியாய பிரமாணம் மோசே மூலமே கொடுக்கப்பட்டுச்சு, கிருபையும் சத்தியமும் இயேசு மூலமா கொடுக்கப்பட்டுச்சு. அப்ப இந்த ஹோல் லாவுடைய லீடரா இல்ல ரிசீவரா, ஆண்டவர் மத்தியில் இருந்த மத்தியஸ்தரா மோசே எப்படி இருந்தார்? அவரும் இங்க எலியா தீர்க்கதரிசிகள் இருக்கிறதுல பெரிய தீர்க்கதரிசியா கன்சிடர் பண்ணப்பட்டது எலியா. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராஃபிட் யூதர்கள் மத்தியில். எதன் அடிப்படையில் அவர் பவர்ஃபுல்னு சொல்றாங்கன்னா, அழைப்பின் அடிப்படையில் இல்லை, அவர் செய்த செயல்களின் அடிப்படையில் இல்லை. அந்த மந்திரவாதிகள் இஸ்ரேல் மக்களை பார்த்து எலியா கேட்கிறாருல, இது வரைக்கும் குந்தி நடப்பீர்கள், பாகால் தேவனால் பாகாலை பின்பற்றுங்கள், இஸ்ரவேலின் தேவனால் இஸ்ரவேல் தேவனை பின்பற்றுங்கள்.
அப்படின்னு சொல்லி பலிபீடத்தை கட்டி இல்லை மிருகத்தை வெட்டி சந்தா துண்டு துண்டா வெட்டி அது மேலே வச்சு ஒரே ஒரு சேலஞ்ச், அக்கினியால் பதில் தருகிற தேவன் உண்மையான தேவன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவங்க காலையிலிருந்து ஆடுறாங்க, பாடுறாங்க, உடம்பு குத்திக்கிறாங்க, கீறிக்கிறாங்க, அடிக்கிறாங்க, மேலே அடிக்கிறாங்க, சத்தம் போடுறாங்க, கூக்குறாங்க. எலியா கூவில் ஒரே ஒரு ஆள், அவங்க 400 பேர். யோசிச்சு 400 கூவில் உட்காந்துட்டு சத்தமாக கூப்பிட்றா, ஊருக்கு போயிருக்க போகிறாரு, கேட்காம போயிடுப்போது. இன்னும் கொஞ்சம் வேகமாக அடிங்கடா, தூங்கிட்டு இருக்க போகிறாரு, என்சிக்குவார் அப்படின்னு பாட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு சாதாரணமாக உட்காந்துட்டு இருக்காரு. எலியாவுடைய சாயந்தரம் வரைக்கும் பண்ணுறாங்க, வேலைக்கு ஆகலை. எலியா ஒரே வார்த்தை, போதும் ஒன் டைம் போதும், கிளம்புங்க அப்படின்ட்டு அந்த பலிபீடத்து மேலே 16 குடம் தண்ணி ஊற்ற சொல்கிறார். தண்ணியை ஊற்றி அந்த பலிபீடம் கெட்டப்பட்ட சுற்றி அந்த வாய்க்கால்கள் வழியாக தண்ணீர் நிரம்பி வழிந்ததுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஊற்றிட்ட பிறகு எலியா ஒரே வார்த்தை சொன்னா, ஆண்டவரே நீர் உண்மையான தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த மக்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு கேட்டருளும் ஆண்டவரே, கேட்டருளும் அப்படின்னா வானம் திறக்கப்பட்டுச்சு. அக்கினி அப்படியே நதியாய் பாய்ந்து அந்த வேல்கணும் தான் நான் நம்புறேன் நினைக்கிறேன். நான் ஒரு பவர்ஃபுல் ஃபயர், அது என்ன சொல்கிறது, அந்த ஸ்பார்க் மாதிரி ஃப்ளேம் மாதிரி சும்மா அப்படி ஃபயர் அப்படி இல்லாமல் அது வேல்கணும் எரிமலை எப்படி இருக்கும், குழம்பா ஊற்றும் இல்லை, இது குழம்பா இல்லாமல் அவ்வளோ திக்கான ஒரு ஃபயர் ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நான் விழுந்து அந்த பலிபீடம் இருந்த இடம் தெரியாத அளவிற்கு, அதில் பலிக்கு வெட்டப்பட்டு வைக்கப்பட்டிருந்த மிருகத்தினுடைய ஒரு அடையாளமும் தெரிய அளவுக்கு மொத்த சாம்பலாக்கி போட்டு வசனம் சொல்லுது, அதை சுற்றி ஓடிய தண்ணீர்கள் எல்லாம் நக்கி போட்டுச்சாமா. அன்னைக்கு எலியா என்ன பண்ணா, 400 பேர் வெட்டினா மொத்தமாக. நீங்கள் தான் இவனில் மொத்தமாக கெடுக்குறீங்க, நீங்கள் என்றைக்குமே திருந்த மாட்டீங்க, நீங்கள் இருக்கிற வரைக்கும் இவன் இஸ்ரேல் மக்கள் விட மாட்டீங்க அப்படின்னு 400 பேர் வெட்டினா. ஸோ ஹி வாஸ் கன்சிடர்ட் as ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பவர்ஃபுல் ப்ராஃபிட். ஒரு வல்லமையான ஒரு தீர்க்கதரிசியை கன்சிடர் பண்ணப்பட்டாரு. மோசேயும் எலியாவும் பழைய ஏற்பாட்டில் ஒன் ஆஃப் தி மேஜர் ஃபிகர்ஸ், இல்லாட்டி டாப் மோஸ்ட் லீடர்ஸ் when it comes to prophet and the lawgiver. நியாய பிரமாணத்தை கொடுத்தவரும் தீர்க்கதரிசிகளும் அப்படின்ற அந்த தலைவரை போல பார்க்கப்பட்டார்கள். இவங்க 2 பேரும் இயேசுகிட்ட பேசுறதை பார்க்கும் பொழுது அங்கே சீஷர்கள் என்ன புரிஞ்சிருக்கும் அப்படின்னா, இவங்க 2 பேருமே கம்ப்ளீட்டாக இயேசுகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. இனிமே இவர் தான் எல்லாமே அப்படின்ட்டு, ஓகேவா? இயேசுவை சாதாரண மனிதனாய் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அற்புதங்களை செய்யும் போது பயந்து போய் அரண்டுறாங்க. யாரா இவர், தண்ணியில் நடக்கிறாரு, காற்றின் கடலை அதட்டுறாரு, பிசாசுகள் கீழ்ப்படுது, வியாதிகள் சுகமாகுது, மரித்தோர் உயிர் தெரிந்து வராங்க, இவர் என்னன்னே புரியலையே அப்படின்னு இருக்காங்க. சீஷர்களும் ஒரு மாதிரி ஆமான்றா இல்லைன்றா, பரிசுத்தாவி பெறாதபடினால கம்ப்ளீட் கன்விக்ஷன் இன்னும் வரல. கேட்பார பேச்சு கேட்டு இஷ்டம் போல ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் இருக்கிறாங்க. ஸோ இயேசு திரும்ப அவர் செய்கிற செயல்கள் எல்லாவற்றிலும் I am the Messiah, அதை அவங்க புரிய வச்சுட்டே வராரு. ஸோ மோசேயும் எலியாவும் இயேசுவோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள். இதுதான் ரீசன். நியாயப்பிரமாணத்தின் தலைவர், தீர்க்கதரிசிகளில் முதன்மையானவர் அப்படின்ற மாதிரி காணப்படும் பொழுது, அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ரபி, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, உமக்கு ஒரு கூடாரமும் மோசேக்கு ஒரு கூடாரமும் எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். அவர்கள் மிகவும் பயந்தபடினால் தான் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் இப்படி சொன்னார்கள். அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. நான் எப்படி பார்க்கிறேன் அப்படின்னா, உனக்கு நீ ஒரு காரியத்தை அக்செப்ட் பண்ணி புரியும் பொழுது அதே ட்ராக்ல ஆண்டவர் ஒன்று நடத்தவும் செய்வார். நீ இயேசு கிறிஸ்து உண்மையா சுவிசேஷத்தை கேட்டு இயேசு கிறிஸ்து உண்மையான தேவன் அப்படின்றத நீ அக்செப்ட் பண்ணினா, விசுவாசித்தால், ஏற்றுக்கொள்வாயானால், இயேசு உண்மையான தேவன் அப்படின்றத ஒரு லைஃப்ல வாழ்க்கையில் நீ ருசி பார்க்க முடியும். ப்ராக்டிக்கல் லைஃப்ல நீ ஒரு எவிடன்ஸா மாற ஆரம்பிப்ப. போன சாப்டர்ல வாசிச்சோம், நம்ம ஊர் மக்கள் நிறைய சொல்லட்டும், பரவாயில்ல, நீ என்னை பத்தி என்ன சொல்ற? நீர் உண்மையாகவே தேவனுடைய குமாரன்னு சொல்லும் பொழுது, தேவகுமாரன் கிட்ட இதுவரைக்குமே அவங்க கேட்டு பார்த்து பழகி வந்த மோசே எலியா நேரில் வந்து பேசுறதை அவங்க பார்த்தபோது இதெல்லாம் வாய்ப்பே நடந்தது இல்லை. ஸோ when he confesses that Jesus is Christ, he reveals himself who he is. யோவான் தான் வாசிக்கிறோம், பிதாவே நான் உமக்கு இவர்களை தெரியப்படுத்துவேன், இன்னும் தெரியப்படுத்துவேன் அப்படின்றார். அப்போ நம்ம விசுவாசிக்கும் பொழுது தேவ மகிமை காண முடியும். விசுவாசிக்கும் பொழுது விசுவாசத்துக்கு ஏற்ற வல்லமை நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யறத நடைமுறையா நம்மளால பார்க்க முடியும். அது இந்த ஒரு சத்தியத்தை மறக்கவே மறக்காத. விசுவாசத்துக்கு என்ன ஆதாரம் வேணும்? ஒரு ஆதாரமும் வேண்டாம், நீ விசுவாசிச்சா போதும், அவ்வளவுதான்.
இன்னும் சொல்லப்போனால் நீ விசுவாசித்தாயானால் உன் விசுவாசம்தான் நடக்காத காரியத்தை நடத்தி செய்து காட்டி நடந்த காரியத்திற்கும் விசுவாசம் தான் ஆதாரமாகவே இருக்கும். எபிரேயர் 1:1 எபிரேயர் 11:1 விசுவாசமான நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நம்பப்படுகிறவைகள் உறுதி, காணாதவைகளின் நிச்சயம். எவிடன்ஸ் ஃபார் தி அன்சீன் திங்ஸ், காண முடியாததற்கு நிச்சயம், எவிடன்ஸ் அதுதான். இது ஃபெய்த். நம்பப்படுகிறது உறுதி. அப்படிலாம் கவனிங்க. வாட் வில் ஹேப்பன் when you believe in Christ? நீ இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது என்ன ஆகும்? உனக்கு இயேசு விசுவாசிக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நீ விசுவாசிக்கிற காரியத்தை நீ பார்க்கல. ஸோ நீ இவ்வளோ விசுவாசிக்கிற, என்ன எவிடன்ஸ்னு கேட்டால், விசுவாசத்துக்கு எவிடன்ஸ்லாம் கிடையாது. நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு வசனம் சொல்லுது, சத்தியம் சொல்லுது, பாஸ்டர் சொன்னார், சீசர்கள் மூலமாக கேள்விப்பட்டேன், சீசர்கள் சொன்னதை வேதம் சொல்லுது, அப்படி ஊழியக்காரர் மூலமாக கேள்விப்பட்டேன், செய்தியில் கேள்விப்பட்டேன், கிறிஸ்தவங்க சொன்னாங்க கேள்விப்பட்டேன். நான் கேள்விப்பட்டதை நான் நிராகரிக்கல, நான் நம்புகிறேன். என்ன ஆதாரத்தோட நம்புகிறேன்னா, நிறைய ஆதாரங்கள் தரலாம், இப்போ அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ உன் விசுவாசத்தையே ஆதாரமாக கர்த்தர் மாற்றுவார். உன் ஃபெய்த்தையே எவிடன்ஸாக கர்த்தர் மாற்றுவார். எப்போ சொல்லு, நீ அந்த ஃபெய்த்தில் ஸ்ட்ராங்காக இருந்த அப்படின்னா நீ விசுவாசிக்கிற காரியத்தை கர்த்தர் நடத்தி கொடுப்பார். எப்படின்னா உங்கள் லைஃப் நடந்தது அப்படின்னு கேட்டால், இந்த நடந்த சம்பவத்துக்கு ஆதாரம் என் விசுவாசம். புரியுதா? அப்போ ஏதாவது நடந்ததுன்னா அதை காரணமாக காட்டி ஐ பிலீவ்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல. வை டு யூ பிலீவ் அப்படின்னு கேட்டால், பிகாஸ் ஐ ஹேவ் எவிடன்ஸ் இன் வாட் ஐ பிலீவ். நான் விசுவாசிக்கிற காரியத்தை நம்புவதற்கான ஆதாரம் இருக்கு. ரிவர்ஸில் காட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஹீப்ரூஸ் 11:1 என்ன சொல்லுது தெரியுமா? நான் விசுவாசிப்பேனால் விசுவாசத்துக்கு ஆதாரம் இல்லை, நான் காணாதவைகளை விசுவாசிக்கும் பொழுது நான் விசுவாசிக்கிற காரியத்தை என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். எப்படி அவன் லைஃப் நடந்தது அப்படின்னு கேட்டால், நடந்த சம்பவத்துக்கு என் ஃபெய்த் தான் எவிடன்ஸ். ஸோ என் விசுவாசத்தை கர்த்தர் ஆதாரமாய் மாற்றி கொடுக்குறார். எவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பாருங்க. மறக்காத, ஒருபோதும் மறக்காத. அப்போ ஃபெய்த் எவிடன்ஸாக மாறணும் அப்படின்னா டைம் எடுக்கும். மேபி இன்ஸ்டன்ட்டாக நடக்கும், மேபி டைம் எடுக்கும். நீ விசுவாசிக்கிற காரியத்தை உடனே நடக்க வாய்ப்பு இருக்குது. நீ விசுவாசிக்கிற காரியத்தை, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக கண்டப்பட்டுச்சு. பிள்ளை இல்லாத அவனுக்கு பிள்ளை கொடுப்பேன் அப்படின்னாரு. வெயிட் பண்ணா அவ்வளோதான். கர்ப்பம் செத்து போச்சு, இதுக்கு மேலே வெயிட் பண்ணி பிரயோஜனம் இருக்கா? வெயிட் பண்ணுவேன். நான் கிழவனாயிட்டேன், என்னெல்லாம் பிள்ளை பெற்றுக்கிறதுல எதுவும் என்னால் பண்ணலாம் முடியாது, ஆனால் ஆண்டவர் தரேன்னு சொல்லியிருக்காரு, நான் வெயிட் பண்ணுறேன். அவ்வளோதான். வெயிட் பண்ணா அவன் வெயிட்டிங் பீரியட் கர்த்தர் வாய்க்கே செஞ்சார். ராமின்னு சொல்லுவோமா? அவன் வெயிட்டிங் பீரியட் கர்த்தர். அப்போ ஃபெய்த்துன்னு சொல்லும்போது இட் இஸ் எ டைம் பீரியட். அது உன்னுடைய அந்த ஃபெய்த் உனக்குள்ள எந்த அளவுக்கு இருக்குது, அந்த ஃபெய்த் ப்ராப்பராக இருக்கா? கடுகளோ விசுவாசம் இருந்தாலும் அது விசுவாசமாக இருக்குதா? மலையை பெயர்க்கிறதுக்கு தான் விசுவாசம் இருந்தாலும் அது விசுவாசமாக இருக்கா? அதில் கேள்வி இருக்கா, சந்தேகம் இருக்கா, டவுட் இருக்கா, லைட்டாக பேக் அடிக்கிறியா, லைட்டாக ஃபார்வர்டாக போறியா? அதெல்லாம் உன் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய உன்னோட சிந்தனை, அதை ஆண்டு டெஸ்ட் பண்ணுறார். பைபிள் சொல்கிற மாதிரி மனுஷ முகத்தை பார்க்குற ஆண்டு இருதயத்தை பார்க்குறாரு. உன் எண்ணங்களையும் உன் நினைவுகளின் தோற்றங்களையும் அறிந்திருக்கிறார். நீ என்ன நினைக்க போற அப்படின்றதுடைய ஆரம்பத்தை ஆண்டு அறிந்திருக்கிற அப்படின்னால உன் விசுவாசத்தை கர்த்தர் பூர்ணப்படுத்துவார். அதான் டைம் பீரியட். புடமிடுவார், உருவாக்குவார், உன்னை ரெடி பண்ணுவார். அந்த விசுவாசம் உனக்குள்ள பூர்ணப்படும் பொழுது, கம்ப்ளீட்டாக ஃபெய்த்குள்ளே வரும்பொழுது, நீ விசுவாசிக்கிற காரியத்தை உன் வாழ்க்கையில் கர்த்தர் நடத்தி கொடுப்பார். எப்படி நடந்தது, என்ன அது, எப்படா நடந்தது? நான் விசுவாசத்தை பற்றி அதுதான் நடந்தது. இப்போ நடந்த சம்பவத்துக்கு என் ஃபெய்த் தான் காரணம். எதை வச்சு நம்பினேன், எதை வச்சு நம்பலை, நான் ஆண்டவர் நம்பினேன், அவ்வளோதான். அதே தான் எபிரேயர் வாக்கியம் எழுதுறாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். பாருங்க, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மோசே எலியா. அகையும் நாங்கள் என்ன சொல்லுறது பாருங்க, ஒரு கூடாரம் போட்டு தங்கிடலாம் ஆண்டவர் அப்படின்னா பயத்தில் உளர்றாங்க. நான் சொல்லுவோம்ல, பயத்தில் உளர்றான்டா அப்படின்னு பார்த்தீங்களா, இதுதான் அது. பயத்தில் பேதர் வளர்றான். என்ன சொல்கிறது தெரியல. அவர்கள் மிகவும் பயந்தபடியால் தான் பேசுகிறது இன்னதென்று அறியாமல் இப்படி சொன்னான். என்ன சொன்னா, உங்களுக்கு கூடாரம், மோசேக்கு கூடாரம், எலியாருக்கு கூடாரம், எங்களுக்கு கூட வேண்டாண்டவரே போட்டுடலாம், செட்டில் ஆகிடலாம், நல்ல இடமா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏசு அது ரெஸ்பாண்டே பண்ணல. பாருங்க, ரெஸ்பாண்டே பண்ணல, ஒன்றுமே சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? பயத்தில் உளருது பாரு, பயத்தில் உளர்றான். ஆண்டவருக்கு தெரியும். அப்போ என்ன நடக்கு பாருங்க, அப்பொழுது ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம். மறுபடியும் பார்த்தீங்களா, இது யோவான் ஞானஸ்நானம் கொடுக்கும்பொழுது அங்கே நடந்த அதே சம்பவம். இங்கே பேதுரு யாக்கோபு யோவான் கிட்ட மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு மேக நிழலிட்டு திருப்பி என்ன சொல்லுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் தான் மேசியா, he is the son of God, he is the beloved son, you listen to him, இவருக்கு செவி கொடுங்கள். என்ன அழகாக சொல்றாரு பாருங்க. அகைன் பார்த்தீங்கன்னா, இயேசுதான் மேசியா என்பதை இவர்களுக்கு புரிய வைப்பதற்காக எவ்ரி லெசன், எவ்ரி இன்சிடென்ட்ஸ் which all happened
Specifically, God did it for the purpose to make disciples to believe that he is Messiah. நடந்த எல்லா சம்பவங்களையும் ஆண்டவர் நடத்தியதற்கான காரணம் இவர்தான் மேசியா என்பதை சீஷர்கள் புரியணும். ஏன்? இவர்களை கொண்டு தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்பணும். அதுதான் பாயிண்ட்டு, பர்பஸ் தான். அதே போல் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சம்பவத்தையும் ஆண்டவர் ஒரு பர்பஸோடு தான் செய்கிறாரு. அந்த பர்பஸுடைய அந்த சம்பவங்களுடைய பர்பஸ் நல்லா காரணங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, உன்னை கொண்டு ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. ஆமாவா? அது உன்னை கொண்டு கர்த்தர் செய்யணும் அப்படின்னா நீ மேசியாவை பிலீவ் பண்ணணும், விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் பொழுது மகத்துவமான காரியங்களை உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். அதை அதில் யோசிக்கிறதே ஒன்றுமே கிடையாது, அதில் சந்தேகமே இல்லை. இயேசு சொன்ன மாதிரி என்னை காட்டிலும் பலத்த காரியங்களை செய்வீர்கள். கண்டிப்பாக. அப்போ என்னன்னா அவர் தான் அப்படின்றத தாண்டி அதில் யோசிக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் பிலீவ் இன் ஹிம். பேதுரு கன்ஃபஸ் பண்ணால் மலை மேலே கூப்பிட்டு போய் அவர் யாருன்னு காட்டிட்டாரு. அங்கேயும் பயத்தில் உளறான், அதை பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை. திருப்பி ஒரு சத்தம் கேட்குது, இவர் நேசகுமாரன், அவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து சத்தம் உண்டாயிட்டு. உடனே அவர்கள் சுற்றிலும் பார்த்தபோது இயேசு ஒருவரை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்குகிற போது அவர் அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கும் வரைக்கும் நீங்கள் கண்டவைகளை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று கட்டளையிட்டார். மரித்தோரிலிருந்து எழுந்திருப்பது என்னவென்று அவர்கள் ஒருவரிடத்தில் ஒருவர் விசாரித்து அந்த வார்த்தையை தங்களுக்குள்ளே அடக்கி கொண்டு, எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று அவரிடத்தில் கேட்டார்கள். புரியுதா? இவனுங்க பயந்துட்டாங்க. ஏசு அவங்களுடைய உணர்வுகளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறாரு. பயந்துட்டாங்க, இதுக்கு மேலே சொன்னால் நல்லா இருக்காதுட்டு மலையிலிருந்து இறங்கி வராங்க. அந்த அட்மாஸ்பியர் சேஞ்ச் ஆகுது. மலையிலிருந்து இறங்கி வராங்க. அப்போ வந்துட்டு ஏசு சொல்கிறாரு, இங்கே பார்த்த காரியத்தை நான் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுற வரைக்கும் என்ன பண்ணாதீங்க, யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னப்போ, மரித்தோரில் எப்படி செத்துட்டா எப்படி உயிர் தெழுந்து வர முடியுது, என்ன இது அப்படின்ட்டு புரியல. ஆனாலும் அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. ஆனால் அதை பற்றி கேட்கவே இல்லை. பயந்துட்டு அப்படி அமைதியாக இல்லை. அதுக்கு இப்போ நல்லா கவனிங்க. மேசியா முன்பாக வழி ஆயத்தம் பண்ண ஒருத்தர் வரணும். கரெக்டா? இவனுக்கு ஒரு ஐடியா கிடைச்சி, இவர் மரித்தோர் உயிர் தேடல் பற்றி பேசிகிட்டு இருக்காரு. இவர் உயிர் தேடணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாரு. இவன் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் தான் மேசியா அப்படின்னா, அப்போது உங்களுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்திருக்கணுமே இல்லை? எலியா முந்தி வர வேண்டும் என்று வேதபாரகர் சொல்லுகிறார்களே, அது எப்படி என்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர் பிரதியுத்தரமாக, எலியா முந்தி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்துவது மெய்தான், அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்படுவார் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறது, அதை எப்படின்னு புரியுதா? இயேசு சொல்றாரு, நான் மரித்து உயிர் தேடுன்னு சொல்றாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. பயந்துட்டு அதை கேள்வியை கேட்காம என்ன பண்ணுறாங்க, சரி அவர் மரித்து உயிர் தெரியல பற்றி அங்கே வேணா இவர் தான் மேசியா அப்படின்னு இவருக்கு முன்னாடி எலியா வரணும்னு சொல்லி வேதபாரகர் சொல்கிறாங்களா, அதை கேட்போம் அப்படின்ட்டு அதை கேட்கும்போது அப்போ திருப்பி இயேசு கேட்குறாரு, ஏண்டா அப்போ நான் தான் மேசியா அப்படின்னா எனக்கு முன்னாடி வழியை ஆயத்தம் பண்ண எலியா வருவான்னு சொல்லி வேதபாரகர் சொல்கிறாங்க, அதை நம்புறியே? அதே வேதம் சொல்லுது தேவகுமாரன் உபத்திரவப்படுத்தப்பட்டு பாடுபடுத்தப்பட்டு உயிர் தருவான்னு சொல்லி, அதை எப்படி அப்போ உனக்கு புரிஞ்சதெல்லாம் புரியுது, நான் சொல்லி கொடுத்தா புரியுது உனக்கு? அதுதான் கேள்வி, அதுதான் விஷயங்க இல்லை? வேதபாரகர் சொல்றது புரியுது, நான் சொல்றது புரியல. அதே வேதம் தான் சொல்லுது. என்ன சொல்லுது? எலியா முன்னாடி வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த வேண்டியது கரெக்டு தான். அது மட்டும் இல்லை, மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு அவமதிக்கப்பட வேண்டும் என்று அவரை குறித்து எழுதியிருக்கிறது. அது எப்படி? மல்கியா 4:5 நினைக்கிறேன். மல்கியா 4:5 அதில் பார்த்தா சொல்லப்பட்டிருக்கும். ஆனாலும் எலியா வந்தாயிற்று, அவனை குறித்து எழுதியிருக்கிற பிரகாரம் தங்களுக்கு இஷ்டமானபடி அவனுக்கு செய்தார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ நல்லா இவனிங்க, பைபிளில் ரீஇன்கார்னேஷன் இருக்கா? ரீஇன்கார்னேஷன் அப்படின்னா மறுஜென்மம். போன இந்த 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 முறை மனுஷ வாழ்க்கையில் நீ வந்துட்டு நல்லது பண்ணினா அடுத்த ஜென்மத்தில் கோமாதாவாக பிறப்ப, அதுவும் மாடாக தான் பிறப்பேன்றான். ஏன்டா என்னடா டே, இல்லாட்டி காக்காவாக பிறப்ப, ரொம்ப தீமை பண்ணினா பண்ணியாக பிறப்ப, இப்படி மறுஜென்ம பிறப்பை பற்றி நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹிந்துசமில் பயங்கரமாக இருக்குது, புத்திசம்லையும் இருக்குது. புத்திசம் நிறையா இருக்குது. இன்கார்னேஷன், ஆஃப்டர் லைஃப் இன்கார்னேஷன், மறுஜென்ம பிறப்பு, ரீஇன்கார்னேஷன்.
ஒருவேளை இயேசு எலியாவை பற்றி அதான் சொல்ல, எலியா சொன்னல பழைய ஏற்பாட்டில், இப்போ எலியா வந்தாயிட்டு யாரை பற்றி இயேசு பேசிக்கிட்டு இருக்காரு? யோவான் ஸ்நானகன். வெரி குட். யோவான் ஸ்நானன் பற்றி இயேசு பேசிகிட்டு இருக்காருல்ல. அப்போ யோவான் எலியா அப்படியா? அப்போ எலியா செத்துட்டு மறுபடியும் இல்லை, எலியா பரலோகம் போயிட்டார்ல, அவர் போயிட்ட பிறகு ஆண்டவர் மறுபடியும் அவர் பூமியில் பிறக்க வச்சு யோவான் ஸ்நானம் வர வச்சார், அப்படியா? கிடையாது. இப்போ இங்கே ஆக்சுவலாக இயேசு என்ன, இதை பற்றி இன்னும் ஒரு சில வேத பகுதிகள் இருக்குது. அதான் சொல்கிறேன் நான். ஒரு தலைப்பை சார்ந்த ஸ்டடி எடுக்க ஆரம்பிக்கும் போது நம்ம டாபிக்கல் ஸ்டடி, பைபிள் ஸ்டடி பண்ணலாம். அப்போ நம்ம அதை சம்மந்தப்படுத்தி பைபிள் மொத்தமாக என்ன இருக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து ஃபுல்லாக பார்க்கும்பொழுது இன்னும் பியூட்டிஃபுல்லாக புரியும். நான் சாப்டர் வைஸில் போகும்போது நம்ம அதில் ரொம்ப அவ்வளோ டீட்டெயிலில் போக முடியல, டைம் போயிடுது, சாப்டர் முடிய மாட்டேங்குது. உங்களுக்கு ஆன்சர் மட்டும் சொல்லணும் அப்படின்னா, வந்திருக்கிற எலியா இவன் தான் சொல்லி யோவான் ஸ்நானனை பற்றி பேசும்பொழுது மார்க் 1ஆம் அதிகாரத்தில் யோவானை பற்றி தான் முதல்ல மார்க் எழுத ஆரம்பிக்கிறார். வனாந்தரத்திலிருந்து கேட்கப்படுகிற ஒரு சத்தம் இல்ல, the sound of warning, a prophet who never prophesied about anything but considered as the greatest prophet of all. தீர்க்கதரிசனமே சொல்லாத ஒரு தீர்க்கதரிசி, அவனை பெரிய தீர்க்கதரிசியை கன்சிடர் பண்ணாங்கன்னா யோவான் தான். யோவான் எந்த தீர்க்கதரிசனமும் சொன்னது கிடையாது. யோவானை பார்த்து பயங்கரமாக பயந்தாங்க. யோவான் எந்த அற்புதமும் பண்ண கிடையாது. அப்படியே யோவான் தீர்க்கதரிசனமாக சொன்னார் அப்படின்னா இவர் தான் மேசியான்னு சொன்னா பாருங்க, அது ஒரு ப்ராஃபஸி தான். இயேசுக்காக வழி ஆயத்தம் பண்ணவர் அவர் தான். அப்படின்னா மக்களை கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி செட்ரைட் பண்ணி வருகிற ஒரு பேச்சை கேட்காம இருந்துடாத, விசுவாசி மறுதளிச்சிடாத அப்படின்ட்டு யூதர்களுக்கு மெயினாக பேசினவர். இந்த யோவான் தான் அந்த எலியாவோட கம்பேர் பண்ணி பேசுகிற அளவுக்கு அப்படி என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எலியா 400 பூசாரிகளை வெட்டி ஒரே நாளில் கொண்டது போல அந்த வைராக்கியம், ஒரே ஆள், தனிப்பட்ட ஒரு ஆள் கம்ப்ளீட்டாக ராஜ்யத்துடைய காரியங்கள், ராஜாவுடைய காரியங்கள் எல்லாருமே அகெயின்ஸ்டாக இருக்காங்க. எலியா மட்டும் ஒரே ஆள், ஒரு மனுஷன் மொத்த நாட்டை எதிர்த்து தனியாக இருந்து ஆண்டவர் மூலமாக வல்லமையாய் கிரியை செய்து 400 மந்திரவாதிகள் அந்த பூசாரியில் வெட்டி போட்டு அந்த வைராக்கியம் இருந்துச்சு பார்த்தீங்களா? அந்த மாதிரி வைராக்கியமாக எலியா அங்கே ராஜாவை சேலஞ்ச் பண்ணி பேசினான். எசபேல் ராணி இவனை போட்டு தள்ளிடணுன்ட்டு பயங்கரமாக டார்கெட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த மாதிரி இங்கே அதே ஆவியுடைய அந்த ஸ்பிரிட் ஆஃப் எலைஜா அப்படின்னு சொல்லும் பொழுது எலியாவை போல வைராக்கியமான ஒருத்தன் தான். சாதாரணமாக எனக்கு முன்னாடி வரவன் சாதாரண ஆள் கிடையாது. எனக்கு முன்னோடியாக வருகிறவன் எலியாவை பார்க்கலும் வைராக்கியமானவன். ஸ்திரீகளிலே பிறந்தவர்கள் யோவானை விட பெரியவன் எவனுமே இல்லைன்ட்டார். இயேசுவே சொல்லிட்டார். தெரியுங்களா உங்களுக்கு அந்த வசனம்? ஸ்திரீகளிலே பிறந்தவர்களில் யோவானை விட பெரியவன் யாருமே இல்லை அப்படின்ட்டார். அப்போ இந்த யோவான் எப்பேற்பட்டவராக இருந்தார்னா, வனாந்திரத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஊருக்குள்ளே பேசினாலே அவனுக்கு கேட்க மாட்டான். வனாந்திரத்துலேருந்து பேசிக்கிட்டு இருக்காரு. ஊர் மக்கள் தேடி வனாந்திரத்தில் போய் கேட்க போகிறாங்க. பெரிய க்ரௌடு யோவானை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கு. அற்புதம் பண்ணாரா? இல்லை. ப்ராஃபஸி சொன்னாரா? இல்லை. நான் உன்னை அடுத்த வருஷம் இந்த நேரத்தில் ஒரு 100 ஒட்டகங்கள் கத்த தரப்போகிறார், தீர்க்கதரிசனமாக சொல்கிறேன். அதெல்லாம் சொல்லலை. உங்கள் கையில் ஒரு போர்டிங் பாஸ் கத்தர் காட்டுறாரு. இன்னைக்கு ப்ராஃபஸிலாம் பாருங்களேன், செருப்பு போட்டு அடிக்கிற மாதிரி தான் இருக்கு இவங்கள வராத்திரத்துக்கு. அதையும் பார்த்துட்டு நம்பிக்கிட்டு பல்ல காட்டிக்கிட்டு பேராசை உள்ளவன் பேராசிகளுக்கு பேராசையை காட்டி இருக்கிறதையும் உள்ளதும் போச்சுன்னா நொல்ல கண்ணா அப்படின்ற மாதிரி ப்ராஃபஸி சொல்லி மொத்தம் உருவிடுறாங்க. புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் ஒரு பெரிய மேன்ஷன் காட்டுறாரு. ஆமாம், உன்னை குழி தோண்டி புதைக்க போகிறாரு. அதில் தான் அதான் அவங்க காட்டியிருப்பார். ஆமாம், ஒரு மேன்ஷன் காட்டுறாரு. ஒரு பெரிய கேட் பார்க்குறேன் நான். ஆமாம், அதுக்குன்னா இப்போ கரெக்டான ப்ராஃபஸி, அதுக்கெல்லாம் இன்டர்பிரிட்டேஷன் ஆண்டவர் காட்டுறாருல உங்களுக்கு. நான் மட்டும் தைரியமாக சொல்லுவேன், நான் மட்டும் தான் ப்ராப்பராக இன்டர்பிரேட் பண்ண முடியும். அந்த பெரிய கேட்டு பரலோகத்தின் கேட்டு, உன்ன மாதிரி ஆட்களுக்கு இடம் இல்லை, மூடிட்டேன்டா போடான்னு சொல்ல, அதுதான் மீனிங். அதுக்கு ஆக்சுவலாக பெரிய கேட்டை காட்டுறாரு. ஆமாம், உங்களை விமானத்தில் கத்தர் காட்டுறாரு அப்படின்னு தேவையில்லாத எலியா யோவான் ஸ்நானன் பாரு, எந்த ப்ராஃபஸியும் சொல்ல கிடையாது. ஆனால் யோவானை தேடி மக்கள் போனாங்க. பத்தாவது குறைக்கு என்ன பேசுறாரு தெரியுமா? யாரை திட்டுறாரு தெரியுமா? யூதர்களில் தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களே திட்டுறாரு பயங்கரமா. பரிசேயரே சதுசேயரே அவங்களாரையும் என்ன சாதாரணமாக திட்டல. விபச்சாரி சந்ததி யாரே, விரியன் பாம்பின் குட்டிகளே, யூ ப்ரூட்ஸ் ஆஃப் வைப்பர்ஸ், பாம்போட விஷம் உள்ளவன் நீங்களாம், மரியாதையை மனம் திரும்ப. சாதாரணமாலாம் பேசலை. நம்ம நாட்டில் வந்துட்டு அன்பாக பேசுங்க பிரதர். கடிந்து பாஸ்டர் ரொம்ப கோபக்காரர் இருக்காரு, கடிந்து கொண்டு பேசுகிறாரு. உங்கள் அம்மா வந்துட்டு பாம்பு மாதிரி விஷம், ஒன்று பெற்று போட்டுக்குது, பாம்பு மாதிரி ஒன்று விஷமாக தான் பெற்றுக்குது, இப்படிலாம் நினைங்கன்னா பேசிக்கிறேன்னா? யோவான் அப்படி தான் பேசினார்.
விரியன் பாம்பின் குட்டிகளே, விஷம் நிறைந்தவர்களே, பயங்கரமாக சாடுன்னு சாடுறாப்புல, பயங்கரமாக பேசுறாப்புல. ஆனால் யோவானை எதிர்த்து என்னாவது பண்ண முடிஞ்சதா? ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ எலியா வந்தாயிற்றுன்னு சொல்லி இயேசு சொல்றது என்னன்னா, எலியா போல வைராக்கியம் உள்ளவனாய் தனி மனிதனாய் மொத்தத்தை எதிர்த்துண்டு ஒருத்தன் நிற்கிறான். அப்படி அதே போல வனாந்திரத்தில் ஊரை விட்டு வெளியே இருந்து எலியா அந்த மாதிரி தான். மழை வராதுன்ட்டு எலியா போயிட்டார், அவ்வளோதான். வராதுடா, மழை வராதுடா, போடா அப்படின்ட்டாரு. ராஜா கதறான், கெஞ்சுறான், கூத்தாடுறான், நாடு அழிஞ்சிரும், விவசாயம் இல்லாமல் சோறு தண்ணி செத்துருவோம், எலியாவை புடி அப்படின்ட்டா ராஜாவுடைய ஆட்கள் ஒரு 50 பேர் எலியா கிட்ட வந்து 50 பேர் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க எலியா எங்கே இருக்காங்கன்ட்டு. அரெஸ்ட் பண்ண போகிறோம். அரெஸ்ட் பண்ண போறியா? அதே இந்த ஃபயர் தான் உனக்கெல்லாம் டிஷ் அப்படின்னு. 50 பேரும் காலி. ஒருத்த மட்டும் தலைவரிக்கே ஓடுறான். ராஜாவே அவர் பிடிக்கலாம் முடியல, அக்கினி வர வச்சு மொத்தமாக காலி பண்ணுறாரு. அந்த மாதிரி 2 டீம் காலி. 3வது டீமாக ஒருத்தன் வந்தான். அவன் ரொம்ப ஞானமாக நடந்துக்கிட்டான். வந்துட்டு அந்த டைம் எலியாவுக்கும் டைம் ஆயிடுச்சு. எலியா சொல்கிறாரு, சரி உங்கள் ராஜா வர சொல்லு. அவன் சொல்கிறான், நீங்கள் வந்துட்டு ராஜா வர சொல்லி சொல்வீங்க, நானும் போயிட்டு எலியா இங்கே தான் இருக்காரு, வாரம் ராஜான்னு சொல்லுவேன். அவரும் தன் மதிப்பெல்லாம் விட்டு இறங்கி வருவாப்பில். வந்து பார்த்தா நீங்கள் இங்கே இருக்க மாட்டீங்க. உங்களை ஆவியானவர் அப்படியே தூக்கிட்டு போய் வேற எங்கன்னா வச்சுருவார். உங்களை பிடிக்கவே முடியாது. அப்புறம் இந்த ராஜா என் தலையை வெட்டுவான். உங்களை சிறை பிடிச்சிட்டு போகலான்னு பார்த்தா நீர் அக்கினியை போட்டு எனக்கு மொத்தமாக சாவடிச்சிரு. எப்படி நான் சாக போகிறது கன்ஃபார்மு? ஆண்டவரே தயவாய் என் மேலே இறக்கமாயிருங்க அப்படின்ன உடனே எலியா சொல்கிறான், எங்கேயும் போக மாட்டேன், போய் வர சொல்ல அவனை. அவ்வளோ பவர்ஃபுல்லாக எலியா பயங்கரமாக வனாந்தரத்திலிருந்து, ஊரை விட்டு வெளியிலிருந்து. அதுதான் இயேசு இங்கே மீன் பண்ணுறாரே தவிர, see, most of the times when you read the scripture, you have to understand whom it's symbolically written. வேதத்தை வாசிக்கும் பொழுது ஒரு சில கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் வாசிக்கும் பொழுது இது சிம்பாலிக்கலாக யாரை மீன் பண்ணிங்க பேசுகிறாங்க, யாரை மீன் பண்ணிங்க பேசுகிறாங்க. வீட்டில் சம்டைம்ஸு ஹஸ்பண்டுடைய மாமியார் ஹஸ்பண்டை வந்துட்டு மகளுடைய புருஷன் மருமகன் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல முடியாதுல்ல. அதில் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த கோவத்தை அவங்களுக்கு காட்ட முடியலன்னா பிள்ளைகள் ஏதாவது வந்துட்டு அவங்க அப்பாவை மாதிரியே ஏதாவது ஒன்று சிம்பாலிக்கலாக தெரிய வந்ததுன்னா, அதாவது செய்தில்லை, அதே தான், எல்லாம் அதே தான் அப்படின்றவாங்க ஒரே வார்த்தையில். நம்ம வந்துட்டு என்ன தானே சொன்ன, நீ கேள்வியும் கேட்க முடியாது. அப்படி வந்து பழக்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அந்த மாதிரி யாரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றது நம்ம கரெக்டாக வாசிக்கணும். அப்போ எலியா சொல்கிறாரு, அவன் வந்துட்டான், அவன் இஷ்டமானபடி செஞ்சுட்டீங்க. என்ன இஷ்டமானபடி செஞ்சாங்க? என்ன பண்ணாங்க இவங்க? ஆக்சுவலாக யோவான் எப்படி மறித்தார்? ஏரோது ராஜா விரோதமாக இல்லை, தப்புன்னு சொல்லி கண்டிச்சாரு. உன் சகோதரனுடைய மனைவி வச்சிருக்குன்னு கண்டிச்சாரு. அவள் கரெக்டாக டைம் பார்த்து என்ன பண்ணிட்டா, பிளான் பண்ணி பொண்ணை நடனமாட விட்டு ராஜா வாயிலேருந்து வார்த்தையை பிடுங்கி யோவான் தலையை கேளு அப்படின்ட்டு யோவானை மொத்தமாக காலி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு இஷ்டமானபடி அவரை செஞ்சுட்டீங்களே யோவானை அப்படின்னு சொல்லி இயேசு சொல்லும்போது என்ன மீன் பண்ணுறாரு? ஆக்சுவலாக நல்லா யோசிச்சு பாருங்க. வேத பிரமாணத்தை போதிக்கக்கூடிய பரிசேயர்களில் மூத்தவர்கள் யாராவது ஒருத்தரோ, இல்லை சதுசேயர்களில் மூத்தவர்கள் யாராவது ஒருத்தரோ, இல்லாட்டி வேத பாரகர்களில் மூத்தவர்கள் யாராவது ஒருத்தரோ, இல்லாட்டி ஒருவேளை இஸ்ரவேல் நாட்டை நியாயம் தீர்த்த பிரதான ஆசிரியனா கூட இருக்கட்டுமே, பிரதான ஆசிரியனா ஒருவேளை இவங்கள யாருன்னா ஒருத்தர் வந்துட்டு ஏரோது ராஜாவுக்கு விரோதமாய் கர்த்தருடைய வார்த்தை விரோதமான செயல் நீங்கள் செய்றீங்கன்னு சொல்லி இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்கன்னா, இப்போ யோவான் அரெஸ்ட் பண்ண போது ஒரு பிரச்சனையும் இல்லை, யாரும் கண்டுக்கலை. எப்போ அடி போயிட்டான்டா அப்படின்னு அமைதியாக இருந்துட்டாங்க. ஆனால் வேத பாரகர், பரிசேயர்கள், சதுசேயர்கள், இல்லாட்டி பிரதான ஆசாரியன் யாராவது ஒருத்தர், அந்த மாதிரி ஆட்களை ராஜா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுருந்தானா இவங்க டீம் ஆட்கள் சும்மா இருந்திருப்பாங்களா? சொல்லுங்கள், சும்மா இருந்திருப்பாங்களா? சும்மா இருந்திருக்க மாட்டாங்க. ஊரை கூட்டி, மக்களை கூட்டி, ஆட்களை திரட்டி ராஜா கிட்ட போய் பந்து பண்ணி, மறியல் பண்ணி, போராட்டம் பண்ணி, கையில் காலில் விழுந்து விடுதலை பண்ணுங்கன்னு கூப்பிட்டு வந்திருப்பாங்கல்ல. ஆனால் எலியாவை எதுவுமே பண்ணவே. அதுதான் இவங்க எலியாவை ராஜா பிடிச்சிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு இவங்க கண்டுக்கவே இல்லை. எலியா அவனுக்கு செய்ய வேண்டிய நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்றார். தொடர்ந்து வாசிக்கலாம் பாருங்க 14 பின்பு அவர் சீஷரிடத்தில் வந்த பொழுது அவர்களை சுற்றி திரளான ஜனங்கள் இருக்கிறதையும் அவர்களோட வேத பாரகர் தர்க்கிக்கிறதையும் கண்டார். ஜனங்கள் எல்லாரும் அவரை கண்ட உடனே மிகவும் ஆச்சரியப்பட்டு ஓடி வந்து அவருக்கு வந்தனம் செய்தார்கள். கவனிச்சிங்களா? வேத பாரகர்னா யாரு? எழுதுறவன். அவன் தான் கரெக்டாக படிச்சு சொல்லுவான். அவனுக்கும் எந்த படிப்பறிவு இல்லாத யூதர் சீஷர்களுக்கும் ஒரு வாக்குவாதம் நடந்துட்டு இருக்குது. ஊர் மக்களே கூடி நிற்கிறாங்க. இயேசு வரதை பார்த்த உடனே ஊர் மக்கள் மொத்தம் இயேசு, நான் சொன்ன பார்த்தீங்களா, நான் மனுஷகுமார் உயிர் தள்ளுற வரைக்கும் இந்த நீ பார்த்த சம்பவத்தை என்ன பண்ணாத, வெளியே இப்போதைக்கு பேசாத, இப்போதைக்கு சொல்லாத அப்படின்றாருல. ஏன்னா இயேசு பை த டைம் இஸ் ஆல்ரெடி ஃபேமஸ் அரவுண்ட் த பீப்புள்.
அவர் இன்னும் செய்ய வேண்டிய வேலைகள் உண்டு. அது காலம் வருவதற்கு முன்பாகவே சிலுவையில் ஏற வேண்டாம் அப்படின்றதுக்கான தான் அந்த காரியங்கள்லாம் இயேசு சொல்றாரு. ஊர் மக்கள் ஃபுல்லா இயேசு கிட்ட வந்து இயேசுக்கு வணக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வேதபாரகரை நோக்கி, நீங்கள் இவர்களோட எண்ணத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலைக்கழிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல் கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்து விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமற் போயிற்று என்றார். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். மலை மேல எலியாவையும் மோசையும் பார்த்து பயந்து கூடாரம் போடுவோம் தங்குவோன்றப்போ பயத்தில் பேசுகிறாங்க, ஒன்றும் புரியலன்றது தெரிஞ்சு அமைதியாக இருக்கார். ஆனால் இதுவரைக்கும் விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் இயேசு அவ்வளோ சொல்லி கொடுத்தோம், இன்னும் அவங்களது விசுவாசம் இல்லை. எது வரைக்கும் நீ என்ன டிபெண்ட் பண்ணியிருப்ப அப்படின்னா, மனுஷனாக பூமியில் வாழ்கிற நாட்களில் அதுக்காக இயேசுவை டிபெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றதுல போயிட வேண்டாம். எப்படி பார்த்தாலும் இயேசுவை தான் டிபெண்ட் பண்ணியிருந்து ஆகணும், அதில் சந்தேகமே கிடையாது. இயேசு எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன்? இயேசு பார்த்துக்குவார். அவர் இருக்கார்ல, யாருன்னா கேள்வி கிட்ட பதில் சொல்லுவார், பிசாசா துரத்திடுவார், வியாதியா சரிப்படுத்துவார், செத்தானா எழுப்பிடுவார், சோறா அதை கொடுத்துருவார், சாப்பாடு கொடுத்துருவார். எது வரைக்கும் நான் உங்களோட கூட இருப்பேன்? நான் உன்னை என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நான் தான் மேசியான்ற திருப்பி காட்டிக்கிட்டு இருக்கேன். இப்போதான் மலை மேல என்ன பார்த்தேன், மோசைக்கிட்ட எலியாட்ட பேசினேன், இறங்கி வந்தேன். இவ்வளோ பார்த்துமா நீங்கள் என்ன நம்பலை? என்ன இன்னும் நம்பலை? அவனை என்கிட்ட கூப்பிட்டு வாங்க, அந்த பையனை. அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையில விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாகியிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீரும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு செய்ய வேண்டும் என்றான். அப்பா அந்த பையனோட அப்பா ஒரு பாயிண்ட் வந்துட்டார். யாருன்ற கேள்விலாம் இல்லை, என்னவாவது யாராவது செய்ய முடிஞ்சா தயவுசு என்னவாவது செய்யுங்களா அப்படின்ற லெவலில். ஆனால் இயேசுடைய பாயிண்ட் அது இல்லை. நீ என்ன விசுவாசம், நான் உனக்கு செய்கிறேன், ஏதாவது செய்ய முடியாது செஞ்சுருக்கல அப்படின்னா இயேசுன்னு இல்லை, யார் வந்தாலும் அவன் போக தயாராக இருக்கான். இப்படியே ஒன்று என் பையன் சரியான கரெக்டு. நிறைய கிறிஸ்தவர்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு உடனே அற்புதம் பண்ணலை தெரியுமா? இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இப்போ இந்த பையனுடைய பிசாசு பிடிச்ச பையனுடைய அப்பா இயேசு மேலே போற, உங்க சீசனால முடியல, உங்களால ஏதாவது பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, யாரோ ஒருத்தர் என்னவோ ஒன்று பண்ணி என் பையனை காப்பாற்றுறேன்னு சந்தோஷம்தான். அப்போ இயேசு திருப்பி அவன் மேலே போடுறாரு, நான் ஒன்றும் பண்ண போறதில்ல தம்பி, நீ விசுவாசிச்சா உனக்கு ஆகும். நீ இல்லை, யாரா இருந்தாலும் விசுவாசித்தா எல்லாம் கூடும் அப்படின்ட்டார். ஆமாவா? விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அகைன் கவனிங்க, மார்க் 9:23, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஒரே ஒரு வசனம், இன்றைக்கான வசனம் போஸ்ட் பண்ணியாச்சு. இதை படிக்கும் போது உன் மண்டையில் என்னெல்லாம் ஓடுன்னு கொஞ்சம் சொல்லு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆஃபீஸில் ஒரு கோளாறு பண்ணி சஸ்பெண்ட் ஆகிற கண்டிஷனில் இருந்து நாளைக்கு உன்னை ஓனர் மண்டையில் சாத்தி துரத்த போகிறாரா இல்லையான்றது கன்ஃபார்மாக தெரிய போகுது. இன்றைக்கி காலையில் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லையோ இல்லை குரூப்லையோ இல்லை யாரோ பர்சனலாக உனக்கு அனுப்பிட்டாங்க, விசுவாசிக்கிறோன்னு எல்லாம் கூட. மார்க் 9:23. இதை பார்த்தோம், நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் எவ்வளோ வேலையை பார்த்துருந்தாலும் இல்லை, எனக்கு நாளைக்கு வேலை போகாது விசுவாசிக்கிறேன். வேலைக்கு போவேன், ஓனர் மண்டையில சாத்தி யூஆர் ஃபயர்ட் கிளம்புன்ட்டார். இவன் என்ன பண்ண, உடனே வசனம் சொல்லிச்சு, கரெக்டாக வந்துச்சு, என் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சொல்லிச்சு, நான் விசுவாசிச்சேன், ஆண்டவர் ஏன் செய்யலை. அப்போ ஒரே முடிவு வந்துடலாம், ஆண்டவரே இல்லை, டேய் ஏண்டா நியாயம் பண்ணுறீங்க, என்னவாவது சம்மந்தம் இருக்கா இதுக்கு? இயேசு விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாம் என்ற வார்த்தை எல்லாமே வா. நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு முடி வந்துடும். சொல்லுங்க இப்போ, நான் விசுவாசிக்கிறேன், அப்படியே ஆமாம் பெரிய கூந்தல் அளவிற்கு எனக்கு முடி வளரும், விசுவாசிக்கிறேன், வந்துடுமா? சொல்லுங்களேன். பிரியாஸ்டர், ஐயோ பரிதாபம், சரி புரியுதல் நான் சொல்றது? உன்னுடைய சுயநலத்துக்கு ஏற்ற விதத்தில் உன் காரியம் நடக்கணுன்ற காரணத்திற்காக நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு ஆண்டவர் செஞ்சிருவாரு, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. கேட்டால் நீ உடனே மார்க் 9:23 கோட் பண்ணாத.
சமீபத்தில் ஒரு தம்பி என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாப்புல. பயங்கர மண்டனா பயங்கர மண்டை. ஆனால் ஒரு கள்ள உபதேசத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கான். ஆனால் அதுலேயே வைராக்கியமாக கத்தருக்கு நிற்கிறான். கம்ப்ளீட் சாக்ரிஃபைஸ் தான். அவனை மாதிரிலாம் அவ்வளோ யாரும் இல்லை. நல்லா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் பட் ஸ்டில் நான் அவனை பாராட்ட மாட்டேன். இது வரைக்கும் அவன் வந்து நிறைய பேர்கிட்ட பேசி அவனுக்கு யாரும் பதில் சொல்ல முடியல. அதுதான் அவன் கண்டிஷன். அந்த எண்ணத்தில் தான் என்கிட்ட வந்து மாட்டிக்குவாங்க. இவர் மட்டும் எண்ணத்தை பெருசாக சொல்கிற போகிறார் அப்படின்ட்டு. அங்கே தான் என்கிட்ட நிறைய பேர் மாட்டுறது ஆக்சுவலாக. நான் அவனை செய்யணும் ஒரு 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 50% அவனை செஞ்சுட்டேன். நிறைய விஷயங்கள் சொல்லி தப்புன்னு கேள்விலாம் கேட்டேன். அதில் ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்துச்சு. நல்லா கவனி. நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உன்னுடைய வேதாகமத்தினுடைய சத்தியத்தை மாற்றாத. அவன் என்ன பண்ணா, ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை ப்ரோ, ஆவியன்ற ஃபுல்லாக போதிப்பார் ப்ரோ அப்படின்னா. எந்த வசனம் சொல்கிறேன்னு கேட்டால், அவரால் நீங்கள் பெற்ற அபிஷேகம் நிலைத்திருக்கிறது. அந்த வசனம் ஒன்று ஃபுல்லாக சொல்ல தெரியல. அது சத்தியமாக இருக்கிறது பொய்யே இல்லை. ஒரு மூணு போதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் போதித்தபடி அவர் நிலைத்திருப்பீர்களாக. அங்கேயே வசனம் தெளிவாக சொல்லுது, அவர் போதித்தபடி அவரில் நிலைத்திருப்பீர்களாக. எவரில்? பரிசுத்த ஆவி என்ற உள்ள வந்து இனிமே இவர் மேசியா தானா அப்படின்ற சந்தேகமே இராத அளவிற்கு அவர் உனக்குள்ள வந்து ஒரு கன்விக்ஷன் தரார். அவருக்குள் நிலைத்திரு என்று போதிப்பார். அவ்வளோதான் போதிப்பார். அதுதான் கரெக்டு. ஏசு தான் மேசியா, ஏசு தேவகுமாரன்னு சொன்னாலும் தேவனாக இருக்கிற அவர் தான் மனித அவதாரம் எடுத்து வந்தார். இதுதான் பாயிண்ட். அவ்வளோதான். வசனங்க இருக்கு 1 யோவான் 2:25. சரியா? இதை பற்றி அவன் பேசும்போது நான் அவன்கிட்ட ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். சகலத்தையும் போதிப்பார்னு சொன்னோன்னே உங்களுக்கு எல்லாமே அவர் போதிச்சிருவார். ஆமாம் ப்ரோ, எல்லாமே சொல்லி கொடுத்துருவார் அவர். ஆவியில் நிரம்பி இருந்தால் போதும், அவர் ஃபுல்லாக போதிச்சிருவார். நான் அவர்கிட்ட கேட்டேன், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸஸ் வாசிக்காமல், புக்ஸ் வாசிக்காமல், லெட்டர்ஸ் வாசிக்காமல், பைபிள் கூட வாசிக்காமல், டிவிலையோ வீடியோலையோ பாஸ்டர்ஸ் டீச்சர்ஸ் கிட்ட கேட்காம நீங்களாவே ஆவியானவர்கிட்ட கேட்டால் உங்களுக்கு கிரேக்க மொழி எபிரேய மொழி போதிப்பாரான்னு கேட்டேன். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் லாங்குவேஜில் எழுதுனாங்க. போதிப்பாரா? அவ்வளோ கூட வேண்டாம். புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியில் எழுதப்பட்டுச்சு, பழைய ஏற்பாடு எபிரேய மொழி எழுதப்பட்டுச்சுன்றதாவது யாருமே உங்களுக்கு சொல்லாமல் உங்களுக்கு போதிப்பாரான்னு கேட்டேன். அப்படியே ஆஃப் ஆகிட்டான். அப்படியே ஸ்டக் ஆகிட்டான். அப்படியே. அப்போ நான் சொன்னேன், இப்போ எல்லாவற்றையும் போதிப்பார் இந்த எல்லாம்ன்ற வார்த்தைகளும் மொத்த உலகத்தையே கொண்டு வரீங்களா? ஃபுல்லாக உபதேசம், பைபிள், திருத்துவம், தெய்வத்துவம் எல்லாத்தையும் சொல்லிடுவார். அதுதானே பிரச்சனை. இப்போ என்ன போதிப்பாரு? இயேசு தான் மேசியா, சந்தேகமே இல்லை. இயேசு அதான் சொன்னார், என்னை பற்றி நான் சாட்சி சொன்னால் சரியா இருக்காது, எனக்கு பின் வருகிறவர் பரிசுத்த ஆவியானவர், அவர் என்னை கொடுத்து சாட்சி கொடுப்பாரு அப்படின்னு தான் இயேசுன்னு சொல்லி கொடுத்தாரு. யோவானில் வாசிக்கிறோம். அப்போ நான் என்ன பண்ணேன், மத்தேயு 6:33 எக்ஸாம்பிள் எடுத்தால் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். மத்தேயு 6:33 முதலாவது தேவன் ராஜ்யத்தையும் ஒரு நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவையில் எல்லாம் கொடுக்கப்படும்னு சொல்லப்பட்டிருக்கேன். எல்லாமே கிடைச்சிருமான்னு கேட்டேன். டக்குன்னு என்ன பண்ண, ப்ரோ எல்லாம் இல்லை, அங்கே மேலேருந்து ஃபுல்லாக வாசி பாருங்க, தெளிவாக இருக்குது. அடிப்படையான தேவைகள் எல்லாத்தையும் கொடுப்பாருன்ற எல்லாத்துக்கும் மீனிங் அப்படின்னா. அப்போ நான் சொன்னேன், மத்தேயு 6:33 அந்த எல்லாத்தையும் கொடுப்பாருன்றது மீனிங் உங்களுக்கு கான்டெக்ஸ்டாக படித்தா நல்லா புரியுது அப்படின்னா, அப்போ 1 யோவான் 2:25 மட்டும் ஏன் பரிசுத்த ஆவியானவர் எல்லாத்தையும் போதிப்பாருன்ற மட்டும் அது மட்டும் ஏன் புரியல, அதை மட்டும் ஏன் எல்லாம் மொத்தமாக எடுத்துக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். மேலேருந்து கீழே படித்து பாருங்கன்னு அப்புறம் கேட்டேன், யோவான் எழுதினார்ல, யாருக்கு எழுதினாருன்னு கேட்டேன். தெரில. என்ன பிரச்சனையை மெயின் அட்ரஸ் பண்ணி எழுதினாருன்னு சொல்லுங்க கேட்டால் தெரில. அப்போ யோவான் எழுதினாரு, யாருக்கு எழுதினாருன்னு தெரியாது. என்ன ப்ராப்ளமை மெயினாக அவர் அட்ரஸ் பண்ணி எழுதினாருன்னு தெரியாது. ஆனால் வசனம் தெரிஞ்சிருச்சு. அது சாப்டர் ஃபுல்லாக தெரியுமா? அதுவும் தெரியாது. 2:25 மட்டும் தெரிஞ்சிருச்சு. ஆவியானவர் சகலத்தையும் போதிச்சிருவார். அப்படிதானே? அப்போ நான் சொன்னேன், டெக்ஸ்ட்டுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும், வார்த்தையை நியாயமாக படிக்கணும். மத்தேயு 6:33 அந்த 6ஆம் அதிகாரம் இயேசு சொன்னதனுடைய கான்டெக்ஸ்ட் மேலேருந்து படிச்சு பார்க்கும்போது தெரியுதுன்றப்போ 1 யோவான் 2:25 மட்டும் ஏன் தெரில அப்படின்னேன். இதுதான் நீங்கள் பண்ணுற தப்பு, இதுதான் எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போது வேத பகுதியை நமக்கு ஏற்ற விதத்தில் பல நேரங்களில் மாற்றிக்கிறோம். அதை நமக்கு சாதகமாக எடுத்து விசுவாசன்ற பேரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க ட்ரை பண்ணுறோம். இல்லை, உன் சுயநலத்தை நிறைவேற்றுவதற்காக நீ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிற, அது வேணுக்கூடே கர்த்தர் செய்ய மாட்டேன் அப்படின்றப்ப நீ அடிபடும் பொழுது, பாதிக்கப்படும் பொழுது டக்குன்னு என்ன பண்ணிடுறேன், நான் பண்ணது தப்பு, கர்த்தர் நேர்த்தியான காரியத்தை எனக்காக செஞ்சார், இதையும் தாண்டி நான் இனிமேல் ஒழுக்கமாக இருந்தால் கர்த்தர் கண்டிப்பாக நான் உயர்த்துவார், அந்த ஃபெய்த்துக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்க. அதுக்கு மாறான என்ன பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க, நான் விசுவாசி கர்த்தர் செய்யலை, எனக்கு என்ன செஞ்சார், எனக்கு ஒன்றும் செய்யலை, நான் எதுக்கு சர்ச்சைக்கு வரணும், எனக்கு சர்ச்சையே தேவையில்லை, எனக்கு இயேசு தேவையில்லை அப்படின்னா, இப்போ ஒரு வர்ஸ்டான சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற, அது தப்பாக பிலீவ் பண்ண, அதனால ஆண்டவர் உனக்கு செய்யலை, இதனால் நீ ஆண்டவர் டினை பண்ணுற பற்றியா, அதனால இப்போ என்னாச்சுன்னு நினைக்கிற, இதை விட இன்னும் வர்ஸ்டான சிச்சுவேஷனுக்குள்ள தான் போய்கிட்டு இருக்க, பாதாளம் தான் போகிற. when you read the text, read it with context. வேதத்தை வாசிக்கும் பொழுது சரியான வேத கண்ணோட்டத்தோடு புரிதலோடு வாசிக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்.
ஸோ புரியுதா? இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். இந்த விசுவாசிக்கிறவன் எல்லாம் கூடும் என்ன சொல்றாருன்றது புரியுதா? 24 தொடர்ந்து வாசிக்கலாம். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. அங்கே ஸ்பெசிஃபிக்காக பாருங்க, யாராவது என்னவாவது பண்ணா போதும், சீசனால முடியாது, உங்களாவது பண்ண முடிச்சா பண்ணுங்களேன், நீ விசுவாசிச்சா நடக்க முடியாது. அப்போ டக்குன்னு சொல்கிறேன், ஆண்டவரே விசுவாசிக்கிற ஆண்டவரே. இயேசுவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தில் இயேசு ரொம்ப வைராக்கியமாக இருக்கார். ஸ்பெசிஃபிக்காக நீ என்ன தான் பிலீவ் பண்ணி ஆகணும், நீ என்ன மட்டுமே பிலீவ் பண்ணாதான் நான் உனக்கு செய்வேன், அதுவும் தேவ திட்டத்தின்படி இருந்தா. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்தாவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல் கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீஷர்கள் அதை துரத்தை விட எங்களால் ஏன் கூடாமற் போயிற்று என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலேயும் அன்றி மற்ற எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாது என்றார். கவனிங்க, மார்க் 9:29 சீஷர்கள் கேட்குறாங்க. இது நிறைய பாஸ்டர்ஸ், நானும் சின்ன வயசுல நிறைய இது நான் இந்த வசனத்தை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் இட் வாஸ் அ சேலஞ்சிங் டெக்ஸ்ட். நிறைய பாஸ்டர்ஸ் இதை ஈஸியாக யூஸ் பண்ணுவாங்க. ப்ரேயரும் ஃபாஸ்டிங்கும் இருந்ததுன்னா பிசாசு துரத்திடலாம். ஆனால் இயேசு மேலே சொல்லி கொடுத்த உபதேசம் என்ன? இயேசுடைய உபதேசத்துக்கு இயேசு முரண்படுவாரா? உங்களுக்குள்ள ஏன் விசுவாசம் இல்லை? இது வரைக்கும் நான் உங்களோடு கூட இருப்பேன். ஆமாவா? அவங்க அப்பா கிட்ட கூட என்ன சொல்றாரு? நீ விசுவாசிச்சின்னா உனக்கு நடக்கும். இதுதான் அவர் சொல்றாருல்ல. அப்போ சீசர்கள் தனியாக வந்துட்டு, ஆண்டவர் ஏன் ஆண்டவர் எங்களால் துரத்த முடியல அப்படின்ன உடனே, இவ்வகையான ஜாதி பிசாசுகள், அப்படின்னா ஜாதினா ஜாதி இல்லை, திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் அப்படின்னா கேட்குறாருல்ல, எத்தனை நாளாக இருக்கு? சின்ன வயசுலேருந்தே இருக்குது அவனுக்குள்ள, ஆரம்பத்துல ரொம்ப நாளாக அவனுக்குள்ள இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் பிடிவாதம் பிடிக்கும். பிசாசுகளே பிடிவாதம் தான். ரொம்ப காலமாக ஒருத்தனுக்குள்ளே இருக்குதுன்னா போக மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கும். நானும் நிறைய பேய் ஓட்டும் போது ஒரு சில பிசாசுங்கள்லாம், நான் போக மாட்டேன், டேய் நீ எத்தனை முறை போக மாட்டேன்னு சொன்னாலும் நான் விடாமல் நீ போன்னு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன், போகிற நீ போய் தான் ஆகணும். நிறைய பண்ணியிருக்கேன் அந்த மாதிரிலாம். அப்போது விசுவாசத்தால் எல்லாம் கூடும், ஃபெய்த் இஸ் அல்டிமேட் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பாஸ்டர்ஸ் என்கிட்ட, என்னோட தகப்பனார் முற்படுத்தி என்கிட்ட கேட்டது தான், அப்போ ஃபாஸ்டிங்க்கெலாம் பவர் இல்லையா? ஒரு பவரும் இல்லை ஃபாஸ்டிங்கில் அப்படின்றப்போ ஒத்துக்க மாட்டாங்க. இவ்வகையான ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசம் வேறு ஒன்றும் போகாத நேசம் சொல்லியிருக்காருல. அப்படி உபவாசம் இல்லாமல் நீ ஜெபம் பண்ண, நீ எப்படி பேய் ஓடு நினைக்கிறேன்? தனிப்பட்ட வாழ்க்கையில் நல்லா செபிக்கணும், உபவாசம் போட்டு செபிக்கணும், அப்போ தான் பேயெல்லாம் ஓடும். அப்போ நான் இந்த வசனத்தை நான் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தேன். நல்லா கவனிங்க, யாரும் குழம்ப வேண்டாம். நான் இப்போ சொல்ல போகிற காரியத்தில் ஏதாவது கேள்விகள் இருக்கும் அப்படின்னா தயங்காமல் என்கிட்ட தனியாக பர்சனலாக என்கிட்ட பேசுங்க. நான் இதை பற்றி நிறைய டீட்டெயில்டாக நான் சொல்லி தர்றேன் உங்களுக்கு. வேதம் என்கிற கர்த்தருடைய வார்த்தையில், உபதேசத்தில், சத்தியத்தில் ஒரு பிழையும் இல்லை. நல்லா கவனிக்கணும். லிசன் கேர்ஃபுல்லி. when it comes to truth there is no error in the word of God. சத்தியம்னு சொல்லும் போது பைபிளில் ஒரு பிரச்சனையுமே இல்லை, ஒரு தப்புமே இல்லை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. பொய்யா இல்லை, உண்மையாக தான் இருக்குது. ஆனால் ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்பாக இருந்து இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி வந்ததில் ஹியூமன் கிரிட்டிக்ஸ், மனிதர்கள், அது எப்படி சொல்றது, ஒருவேளை 1ஆம் நூற்றாண்டில் பென் அண்ட் பேப்பர் இருந்திருந்தா கூட பர்ஃபெக்டாக இருந்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். டெக்ஸ்டுவல் எரர், சின்ன சின்ன எழுத்து பிழைகள், சின்ன சின்ன வார்த்தை பிழைகள், அதனால வந்துட்டு உபதேசமே மாறிடுச்சா, ட்ரூத்தே கொலாப்ஸ் ஆயிடுச்சான்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை, ஆகவே கிடையாது, கிடையவே கிடையாது. சின்ன சின்ன எழுத்து பிழைகள் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் வாய்ப்பு இருக்குது. இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு வேதம், அதுவும் தோராலாம் பழைய ஏற்பாடுலாம் பார்த்தா அது ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி இது இருக்குது. அது இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி இந்த அளவுக்காவது, கவனிங்க நான் சொல்கிற வார்த்தை நல்லா கவனிங்க, இந்த அளவுக்காவது மேட்டரை கொண்டு போய் கரெக்டாக கன்வே பண்ணுது.
சின்ன சின்ன டெக்ஸ்டுவல் எரர்ஸ் இருக்கு, சின்ன சின்ன டெக்ஸ்ட் எரர் நிச்சயமா பைபிள் இருக்கு. மொழிபெயர்ப்பு பிழைகள் உண்டு. கம்ப்யூட்டரில், சாஃப்ட்வேரில், டைப்பிங்கில், க்ளவுடில் சேவ் பண்ணி வைக்கிறதுலாம் ஒன்றுமே கிடையாது. அதனால கல்லில் எழுதி வச்சாங்க, தோல் சுருள்கள் எழுதி வச்சாங்க, பெப்பரஸில் எழுதி வச்சாங்க. அது லாங் டர்மாக, பேப்பர் மாதிரி லாங் டர்மாக இல்லை. இன்றைக்கி ஒரு நோட்டு புக்கு ஃபுல்லாக நான் சம்திங் எழுதி நான் வச்சு பத்திரமா வச்சுட்டேன், தண்ணி படலை, பூச்சி அரிக்கலை, ஒன்றும் பண்ணலைன்னா எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த நோட்டு புஸ்தகத்தில் எழுதப்பட்ட காரியங்கள் அப்படியே இருக்கும், கெட்டெல்லாம் போகாது. பேப்பர் போச்சு அவ்வளோதான், பார்த்து எழுதி வைக்கணும். இன்னும் சொல்லப்போனால் கம்ப்யூட்டரைஸ்டாக நான் டைப் பண்ணி க்ளவுடில் போட்டு வச்சிட்டேன், ட்ரைவில் போட்டுட்டேன், சேவ் பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னா அது அழியவே அழியாது, மாறவே மாறாது, வாய்ப்பே கிடையாது. நான் தான் ஒரிஜினல் ஆத்தர், ஒரு முறை எழுதிட்டேன் அப்படின்னா அவ்வளோ எழுதுனது தான், அவ்வளோதான். அந்த மாதிரி பைபிள் இல்லை. எழுதப்பட்ட காரியங்கள், தோல் சுருள்கள் உடைய ஆரம்பிக்கும் பொழுது, பெப்பரஸ் பிஞ்சு போக ஆரம்பிக்கும் பொழுது அதை என்ன பண்ணாங்க, காப்பி பண்ணி வைக்க ஆரம்பித்தாங்க. சீஷர்கள் கைப்பட நேரடியாய் எழுதப்பட்ட தோல் சுருள்கள் எதுவுமே இன்னைக்கு கிடையாது, இல்லை. ஒரு சில சின்ன சின்ன பிட்ஸ் அண்ட் பீசஸ் மட்டும் கிடச்சிருக்கு கிரேக்க மொழியில், பழைய ஏற்பாடு, இபிரேய மொழியிலெல்லாம். பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு நிறைய கிடச்சிருக்குது. ஆனால் அவைகளெல்லாம் வந்துட்டு பெங்களூரில் பைபிள் சொசைட்டி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்தாபனம் இருக்குது, ஒரு இடம் ஒன்று இருக்குது. அவங்க மியூசியம் மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. அங்கே வந்து கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க இதெல்லாம் உண்மை அப்படின்ட்டு. இப்படி இருக்கும் பொழுது இது அப்போ எப்படி நான் பைபிளை நம்ப முடியும் அப்படின்னா, தாராளமாக நம்பலாம். பைபிளில் எந்த ஒரு சத்தியத்தின் பிழை இல்லை. இயேசு மரித்து உயிர் தெழுந்தார், அதை எழுதி வச்சேன், அதை பார்த்து எழுதும்போது அந்த 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 மேட்டரே தலையில் தப்பாக அப்படி மொத்தமாக தப்பாயிருச்சா? ஆகவே கிடையாது, இல்லவே இல்லை, கிடையவே கிடையாது. நான் இப்போ சமீப காலத்தில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பெஸ்ட் பைபிள் ஸ்காலர் அண்ட் ஹிஸ்டாரியன், மெயினாக இஸ் ரிசர்ச்சர், பைபிள் ரிசர்ச்சர் அண்ட் ஹிஸ்டாரியன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் இதெல்லாம் பாருங்க. அவர் பேர் வந்துட்டு வெஸ்லி ஹஃப், WESSHUF, வெஸ்லி ஹஃப்னு சொல்லி. சின்ன வயசு பையன் மாதிரி தான் தெரியுதாப்புல, பட் நல்ல ரிசர்ச்சர், ஃபேமஸாக நல்ல காரியங்கள் கண்டென்ட்லாம் எடுத்து நல்ல அழகாக கிளாரிட்டியோடு தெளிவாக நிறைய காரியங்கள் பேசிகிட்டு இருக்கார். அவர் வந்துட்டு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு பாட்காஸ்ட்டில் பேசும்பொழுது, ஜோ ரோகன்னு சொல்லி ஒருத்தர், ஜோ ரோகன் பாட்காஸ்ட்னு யூடியூப்பில் பாருங்கள் தெரியும். ஜோ ரோகன் அப்படின்றவர் வந்துட்டு அவர் மதத்தை பற்றிலாம் ஒன்றும் கிடையாது. அவர் வந்துட்டு ஒரு ஃபேமஸான ரெஸ்லராக இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு ஒரு பாட்காஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி பயங்கர கண்டென்ட்ஃபுல்லான காரியங்கள்லாம் பேசுவார். எலான் மஸ்கெல்லாம் கூப்பிட்டு, இவருடைய வெறும் யூடியூபர் தான் அவர், யூடியூப் பாட்காஸ்ட்டில் கூப்பிட்டு எலான் மஸ்க்லாம் கூப்பிட்டு நேரில் பேசி அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆள். அவர் ஷோவில் ஒருத்தர் போய் பேசிட்டானா ஃபேமஸ் ஆகிடுவான். வெஸ்லி ஹஃபை இன்வைட் பண்ணி, நீங்கள் எப்படி ஒரு பைபிள் ரிசர்ச்சராக, ஹிஸ்டாரியனாக நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி பேசும்பொழுது அதில் வெஸ் ஹஃப் கொடுத்த ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னா, இன்றைக்கும் எங்கள் கையில் இருக்கக்கூடிய பைபிள், பழைய ஏற்பாடு, ஏசாயா தோல் சுருள், ஏசாயா புஸ்தகம் 66 சாப்டர் இருக்குல்ல, அது வந்துட்டு எப்போ எழுதப்பட்டுச்சுன்னு கேட்டால் கிறிஸ்துவுக்கு முன்னாடி கிமு 500 வருஷம், கிமு 500 தோராயமான வருஷங்கள் எழுதப்பட்ட அவ்வளவு பழமையான ஒரு புஸ்தகம் தான் வந்து ஏசாயாவின் புஸ்தகம், தீர்க்கதரிசன புஸ்தகம். அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்கிற காலத்தில் எத்தனை வருஷம் ஆச்சு? தோராயமோ 2500 வருஷம் ஆயிடுச்சு. 2500 வருஷம் தாண்டி இன்னைக்கு முஸ்லீம்ஸ் சொல்கிற மாதிரி பைபிள் பிழை, பைபிள் கரப்ட் ஆயிடுச்சு, பைபிள் தப்பு, பைபிளை வந்துட்டு திருத்திட்டாங்க, மாற்றிட்டாங்க, கிழிச்சிட்டாங்க அப்படிலாம் முஸ்லீம்ஸ் பயங்கரமான அபாண்டமான குற்றச்சாட்டு கிறிஸ்தவர்கள் மேலே வச்சுட்டு இருக்காங்க. பேசிக்கான பைபிள் பேக்ரவுண்ட் தெரியாத கிறிஸ்தவர்கள் ஈஸியாக மாட்டிக்கிறாங்க, ஏமாந்து போயிடறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதை ஜோ ரோகன் வந்துட்டு வெஸ்லி ஹஃப் கிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரிலாம் முஸ்லீம்ஸ் சொல்கிறாங்களே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னா, அவர் சொன்னார், 2500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஏசாயாவுடைய ஸ்கிரிப்ட் எங்கள் கையில் இருக்குது. இன்னைக்கு கரண்ட்டாக மொழிபெயர்க்கப்பட்ட இங்கிலீஷ் பைபிள் எங்கள் கையில் இருக்குதுல்ல, அதில் பார்க்கும்போது 2500 இயர்ஸ் பிஃபோர் எழுதப்பட்ட ஒரு புக்கு 2500 இயர்ஸ்க்கு அப்புறமா இப்போ இருக்கக்கூடிய அதே ஐசையா புக் எடுத்து வாசி பார்த்தா வேர்ட் டு வேர்ட் இட் இஸ் ஐடென்டிக்கல் அப்படின்றார். அப்படின்னா ஒரே ஒரு எழுத்து பிழை கூட இல்லாத அளவிற்கு அச்சடிச்ச மாதிரி அப்படியே இருக்கு என் கையில் டிரான்ஸ்லேஷன் இன்னைக்கு. அப்படின்றப்போ ஜோ ரோகன் ஆடி போயிட்டாப்புல, என்ன சொல்றீங்க, நான் இதற்கு என் லைஃப்ல இப்படி கேட்டதே இல்லை. அப்படியா? ஏன்னா ஒரு புக்கு யாருன்னா எழுதுறாங்க அப்படின்னா 1000 வருஷம் கூட அந்த புக்கு அப்படியே தாண்டி போகாது. மேபி இப்போ எழுதுகிற புஸ்தகங்கள் அதான் எல்லாமே சாஃப்ட் காப்பி ஆயிடுச்சுல, க்ளவுடு கண்டென்ட்டு, டைப்பிங், அப்படி சாஃப்ட் காப்பி ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல, அப்படியே தான் இருக்க போகுது எல்லாமே. நான் சொல்கிறது இங்கேருந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி
ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி. குரான் பாதுகாக்கப்பட்டிருக்கு அப்படின்றாங்களே, ஒன்றும் பாதுகாக்கப்பட்டலாம் கிடையாது. அதெல்லாமே எரராக தான் இருக்குது மொத்தமாகவே. அதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலாக. அப்போ ஆண்டவர் எந்த அளவுக்கு பிப்ளிக்கல் டெக்ஸ்ட் அழகாக ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு பாருங்க. அப்படி பார்க்கும் பொழுது நான் எதுக்கு இந்த பேக்ரவுண்ட் சொன்னேன் அப்படின்னா, இப்போ இங்கே ஒரு விஷயம் சொல்லப்போ நல்லா கவனிக்கணும். நான் யூஸ் பண்ணுற பைபிள் சாஃப்ட்வேரில் நிறைய பைபிள் டிரான்ஸ்லேஷன்ஸ் என்கிட்ட இருக்குது. நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன் சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு இங்கிலீஷ் பைபிள், உலகமே நீ அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னா நியூ இன்டர்நேஷ்னல் வெர்ஷன். ஓகே, இங்கே அந்த NIV பைபிளில் பாருங்களேன். ஹீ ரிப்ளைட், திஸ் கைண்ட் கேன் கம் அவுட் ஒன்லி பை ப்ரேயர். ஃபாஸ்டிங்ன்றோட எங்கே போச்சு? நான் ஏற்கனவே ஃபாலோ பண்ணுறேன் NASB, நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிள். அது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிரான்ஸ்லேஷன். அண்ட் he said to them, this kind cannot come out by anything but prayer. ஃபாஸ்டிங் எங்கே போச்சு? தமிழ் பைபிளில் மட்டும் எப்படி இருக்கு? ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று வேற ஒன்றினாலும் புறப்பட்டு போகாது என்றார். அப்படியா? ஏன் இங்கே தமிழ் பைபிள் உபவாசம் இருக்கே, இங்கிலீஷ் பைபிள் இன்னைக்கு உலகத்தில் பிரபலமான பெஸ்ட் டிரான்ஸ்லேட்டட் பைபிள்னு சொன்னால் NIV, NASB இதெல்லாம் தான். ஒன்லி பை ப்ரேயர்னு இருக்கு. எங்கே ஃபாஸ்டிங் எங்கே போச்சு? அப்போ இயேசு ஆக்சுவலாக இப்போ மேலே நடந்த கான்வர்சேஷன் மறக்காதீங்க. இயேசு ஆக்சுவலாக இப்போ என்ன கோட் பண்ண வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எது வரைக்கும் நான் அவங்களோட கூட இருப்பேன், நான் உங்க கூட இருந்த காரியங்கள் நான் செய்வேன். கரெக்டா? எது வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன், நீ என் கூட இருக்க கற்றுக்கிட்டீங்கன்னா உனக்குள்ள விசுவாசம் வளரும், விசுவாசத்தால் பிசாசுகளை துரத்துவேன். அதுதான் தீம், அதுதான் பாயிண்ட், அதுதான். அப்படி இருக்கும் பொழுது இந்த 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 ஆக்சுவலாக இது ஒரு கிரீக் லாங்குவேஜ்லேருந்து டிரான்ஸ்லேஷன் வரும்போது வந்துட்டு ரொம்ப கஷ்டம். அந்த ஒரிஜினல் லாங்குவேஜில் ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறோம், அந்த வார்த்தைக்குன்னு ஒரு மீனிங் உண்டு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. அது டிரான்ஸ்லேஷனில் கொண்டு வர முடியாது. டிரான்ஸ்லேஷனில் வந்து இப்படி தான் வந்தாகணும், ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங். நம்ம உடனே என்ன பண்ணுவோம், நம்ம கான்டெக்ஸ்ட் ஜோம் பண்ண போய் துரத்திடலாம், ஃபாஸ்டிங் இருந்தால் போய் துரத்து, அப்படி நம்ம யோசிக்கிறோம். ஆக்சுவலாக இதனுடைய கிரேக்க வார்த்தை எப்படி தான் இருக்குது? ஆக்சுவலாக உங்களுக்கு கிரீக்லேயே நான் படித்து காட்டுறேன் பாருங்களேன். ப்ரொஷுக்ஷே காய் நெஸ்டேயா, ப்ரொஷுக்ஷே காய் நெஸ்டேயா அப்படின்ற கிரேக்க வார்த்தை. ப்ரேயர் அண்ட் ஃபாஸ்டிங் இருக்குல்ல, அது ஆக்சுவலாக வந்துட்டு ப்ரேயர்ன்ற கிரீக் ஓடையோ இல்லை ஃபாஸ்டிங் கிரீக் ஓடையோ இங்கே பயன்படுத்தலை, மெயினாக பயன்படுத்தலை. ப்ரொஷெக்ஷே காய் நெஸ்டியா அப்படின்னு அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, பி க்ளோஸ் வித் காட் டினையிங் செல்ஃப். சுயத்தை வெறுத்து தேவனோடு அட்டாச்சாக இருந்தீங்கன்னா நீ இந்த காரியத்தை செய்ய முடியும், பிசாசுகள் துரத்த முடியும். பேசிக் என்ன பாயிண்ட்டு, இயேசு சொன்ன உபதேசத்தை இயேசு மாற்றலை. விசுவாசத்தால் பிசாசுகளை துரத்த முடியும். அப்போ அந்த அவங்க அப்பா கிட்ட சொன்ன மாதிரி அவிசுவாசத்தை நீக்குங்க ஆண்டவரே, என்னை விசுவாசிக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அழுகிறாருல. விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும், பிசாசுகளை துரத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாருல. அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கிட்ட போய் ப்ரேயர் பண்ணி ஃபாஸ்டிங் பண்ணு, விசுவாசம் தேவையில்லைன்னு சொல்லுவார்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. கிரீக்கோட இயேசு அவங்ககிட்ட ஆக்சுவலாக இயேசு கிரேக்க மொழி பேசல, அரமைக் மொழி பேசினார். பட் அது கிரீக்கில் தான் வந்துட்டு மார்க் எழுதியிருக்கிறாரு. கிரீக்லேருந்து இங்கிலீஷில் தமிழில் டிரான்ஸ்லேட் ஆகி வந்திருக்குது. கிரீக்கில் என்ன வேர்ட் இருக்குது அப்படின்னா ப்ரொஷுக்ஷே காய் நெஸ்டியா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உன் சுயத்தை வெறுத்து நீ ஆண்டவரோடு அட்டாச்சாக இருந்தீங்கன்னா உன்னால் முடியும். இப்போ சுயத்தை வெறுத்து ஆண்டவரோடு அட்டாச்சுன்னு வரும்போது ஆண்டவரோடு அட்டாச் அப்படி பேசுறது ப்ரேயர். சுயத்தை வெறுக்கிறதுனா யூத வழக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்டிங்க, அவ்வளோதான். அதுதான் வந்து இங்கே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்கே பாருங்க, இதே சம்பவம் இப்போ நல்லா கவனிங்க. மார்க்கு வந்துட்டு பேதுருக்கிட்ட இருந்து கேள்விப்பட்ட காரியத்தை மார்க் எழுதியிருக்காரு, கரெக்டா? ஆனால் மத்தேயு இயேசுவோடு கூட இருக்கிறார், கரெக்டா? மார்க் எழுதுறது நல்லது, ஆனால் மத்தேயுடைய காரியங்கள் இன்னும் கூட இன்ஃபர்மேஷன் அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கிறேன் நான். சரியா? அப்படி பார்க்கும் பொழுது அதே சம்பவம் மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் இருக்கு பாருங்க. இதே மார்க் எழுதின அதே சம்பவத்தை மத்தேயு எழுதியிருக்கிறாங்க. இப்போ அப்பொழுது சீஷர்கள் இயேசுவிடத்தில் தனித்து வந்து அதை துரத்தை விட எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, உங்கள் விசுவாசத்தினாலே தான், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் அந்த மலையை பார்த்து பெயர்ந்து விட விட்டு அப்புறம் போய் என்று சொல்ல அது அப்புறம் போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் இயேசு சொன்ன ஆன்சர். அது மேத்யூ கூடவே இருந்து மார்க் காலகட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும்பொழுது மார்க் முதல் எழுதுகிறாரு, அதுக்கு பிற்பாடு தான் மத்தேயு எழுதுறாரு. மார்க் எழுதும்போது மார்க் இயேசு கிறிஸ்துவினுடைய 12 சீஷர்களில் ஒரு சீஷன் கிடையாது. மார்க் வந்துட்டு பவுலோட ஊழியத்தில் ஆரம்பத்தில் போக ஆரம்பிச்சு
நடுவில் வந்துட்டு சொந்தக்கார வீட்டுக்கு போகிறேன்ட்டு ஊழியத்துலேருந்து பேக் அடித்து பவுல் டென்ஷன் ஆகி அடுத்த மாதிரி கூப்பிட்டு போக மாட்டான் போடான்னு சொல்லி அந்த மார்க்கை வந்துட்டு பர்னபா உருவாக்கி அப்புறம் பேதுருவோடு கூடவே இருந்து லிட்டரலாக சொல்லப்போனால் மார்க் இஸ் அ ஸ்கிரைப் ஃபார் பீட்டர். பேதுருடைய காரியத்தை மார்க் எழுதுகிறவராக தான் இருந்தார். மார்க்கு பேதுருக்கிட்ட இருந்து தான் இயேசுவை முழுசாக கேட்டு கற்றுக்கொண்டார். அப்படித்தான் மார்க்கு இயேசுவை பற்றி சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதினார். ஆனால் மத்தேயு இயேசுவோடு கூட நேரில் இருந்தார். 12 சீஷர்களில் ஒரு சீஷர் தான் மத்தேயு, யோவானும் கூட. சரியா? மத்தேயுவுக்கு பெட்டரான ஒரு மெமரி இருக்க வாய்ப்பு இருக்கு. நேரில் பார்த்தாள் நடந்த சம்பவம் நடக்கும்போது மத்தேயு அங்கே இருக்கிறாரு. அங்கே இயேசு சொன்ன ஆன்சர் மத்தேயு என்ன எழுதுறாரு பாரு, கடுகு விதை அளவு விசுவாசம் உனக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து விடவிட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது புறப்பட்டு போகும், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே சொல்லுகிறேன் சொல்லிட்டு இந்த 21வது வசனம் NASB பைபிளில் பாருங்க, பிராக்கெட்ல இருக்கு பாருங்க, தமிழ்ல இருக்கு. NIVல அந்த வசனமே இல்லை. ஐயோ, பைபிள்ல இருந்து வசனங்கள் நீக்கப்பட்டிருக்கு. அப்போ NIV பைபிள் என்ன பண்ணாதீங்க, படிக்காதீங்க. இது ஒரு காலத்தில் பெரிய பொருளையாக போச்சு. நிறைய பாஸ்டர்ஸ் கிட்ட கேட்டாங்க, பாஸ்டர் ஒரு வாட்ஸ்அப் பதிவு, பெரிய பதிவு அப்படின்னா NIV பைபிள் நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் என்று சொல்லப்படுகிற ஆங்கில பைபிள் ஜோண்டர்வேன் அப்படின்ற ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் பண்ணப்படுகிறது. அந்த ப்ரெஸ்ஸில் தான் செக்ஸ் புக்கெல்லாம் பிரிண்ட் பண்ணுறாங்க. அது பிசாசால் உருவாக்கப்பட்ட ஒரு ப்ரெஸ்ஸு. பைபிள்ல இருந்து வசனங்களை உருவிட்டாங்கன்னு நல்லா யோசிப்பாரு. நான் ஒரு புக் எழுதுறேன், ஒரு கைப்பிரதி போடுறேன், எங்கே போய் பிரிண்ட் போடுவேன் சொல்லுங்களேன்? எங்கே போய் பிரிண்ட் போடுவேன்? என்னது? ப்ரெஸ்ஸில், பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் பிரிண்ட் பண்ணுவேன். இப்போ கிறிஸ்டின் பிரிண்டிங் ப்ரெஸ் நான் தேடுவேணும். கிறிஸ்தவர்கள் பிரிண்டிங் ப்ரெஸ் வச்சுருக்காங்களா, அங்கே தான் நான் பிரிண்ட் அப்படின்னு தேடுவேன். ஏன்னா இந்துக்கள் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸுக்கு போனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, என் புக்கில் இருந்து வார்த்தைகள் என்ன பண்ணுவாங்க, அப்படியா உருவிடுவாங்க. அப்படியே பிரிண்டிங் ப்ரெஸ்காரன் வேலை அவனுக்கு எதனா வேலை இருக்கா? நீ புக்கை கொடுத்தீங்கன்னா எத்தனை காப்பி வேணுமோ அவன் சொல்கிற அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா அவன் அடித்து தர போகிறான். அதுக்கு மேலே அவனுக்கு எதுவும் சம்மந்தம் கிடையாது. கரெக்டாக? இல்லாட்டி வந்துட்டு பாஸ்டர் ஒரு 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 சத்தியத்தை பிரிண்ட் பண்ணி போட்டிருக்கிறாரு, அவர் பிரிண்ட் பண்ண ப்ரெஸ்ஸோட பேர் கீழே இருக்குது. அந்த பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை தான் மாரியம்மா கோயிலில் கூழ் ஊற்றும் போது அவங்களும் அங்கே தான் பிரிண்டிங் பண்ணுறாங்க. அது பிசாசுடைய பிரிண்டிங் ப்ரெஸ்ஸு, அங்கே பிரிண்ட் பண்ணியிருக்காரு, அதனால இது பிசாசால் உண்டானது, அந்த சத்தியம் வாசிக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன், கவனிக்கிறீங்களா? யாருக்காவது புரியுதா நான் சொல்கிறது? இந்த மாதிரியான நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் வந்துட்டு அருமையான மொழிபெயர்ப்பு மேலே வைக்கிறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, ஏர்லி சர்ச்சில் நல்லா கவனிங்க, மத்தேயு எழுதும் பொழுது இது பைபிளாக வருன்றது மத்தேயுக்கு தெரியாது. மார்க் எழுதும் பொழுது பைபிளாக வருன்றது மார்க்குக்கு தெரியாது. யோவான் யாராக இருந்தாலும், பேதுரு, யோவான், யாக்கோபு, யூதா எல்லாருமே வச்சுக்கோங்க, பவுலு, இது எழுதும்போது பைபிளாக வரணும் உங்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு குறிப்பிட்ட பர்பஸ்க்காக அவங்க எழுதுனாங்க. ஓகே, ஒன்று. ரெண்டாவது, ஒரு ஹேபிட் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் இன்னொரு விஷயம் காட்டுறேன். இதே மத்தேயுவில் பார்க்கும் பொழுது பாருங்க, மத்தேயுவில் பார்க்கும் பொழுது 6ஆம் அதிகாரம், மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமீன் என்பதே மத்தேயு எழுதி முடிக்கிறார். ஓகேவா? இது ஆக்சுவலாக இங்கே பார்க்கும் பொழுது and do not lead, இங்கிலீஷில் பாருங்க, do not lead us into temptation but deliver us from evil. இதுவும் பிராக்கெட்டில் வரும் பாருங்க, for yours is the kingdom and the power and the glory forever, amen. பிராக்கெட்டில் NIV பைபிளில் பாருங்க, lead us not into temptation but deliver us from the evil one. அப்புறம் எங்க பவர், க்ளோரி, கிங்டம்லாம் காணும் இங்கிலீஷ் பைபிளில்? ஏன் காணும்? அப்போ பைபிள் தப்பு, அவ்வளோதான் போச்சு, இப்போ அவ்வளோதான். அப்படியா? இல்லை, யூதர்களுக்கு ஒரு வழக்கம் உண்டு. உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியும் நினைக்கிறேன். இப்போ நான் வந்து ஜெபம் பண்ணி முடிக்கிறேன், இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அப்படின்னு முடிச்ச உடனே எல்லாம் என்ன சொல்லுவீங்க? கரெக்டாக பிரியஸ்டர் ஆமீன் சொன்னாங்க இல்லை? ஆமீனுக்கு அப்புறம் ஆமீன், அது நானும் சொல்லுவேன். ஆமீனுக்கு அப்புறமா என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே, ஆமீன்ல. நம்ம தமிழ் மக்கள் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, ஈவன் சம் ஹிந்தி ஆட்கள் கூட, இது இந்தியாவில் இது எங்கே இந்த கல்ச்சர் வந்துச்சுன்னு தெரியல. ஜெபம் பண்ணி முடிச்சா கண்டிப்பாக சங்கீதம் 103ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள் சொல்லி முடிக்கணும் அப்படின்றது யார் ஸ்டார்ட் பண்ண, எங்கே ஸ்டார்ட் பண்ணான்னு தெரியல, எல்லாரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அமெரிக்காவில், லண்டனில், வெஸ்டர்ன் பீப்புள் ஆட்கள் யாருமே ப்ரேயர் முடிச்சிட்ட பிறகு ப்ரேயர் பண்ணுறாங்க. ப்ரேயர் முடிச்சிட்ட பிறகு சாம்ஸ் 103ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் சொல்கிறது இல்லை. புரியுதா நான் சொல்கிறது?
அதே போல யூதர்களுக்கு ஜெபம்னு சொன்னா அவங்க முடிக்கும்போது ராஜ்யமும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமேன். இது வந்துட்டு ஜெபத்தை முடிக்கும் போது அவங்க சொல்றது அவங்க வழக்கமா இருந்தது. இப்போ நல்லா கவனிங்க, மத்தேயு எழுதும் பொழுது இதை வந்துட்டு பைபிளா வரும்னு சொல்லி எழுதல. யூதர்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஜெபிக்கும் போது சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி மத்தேயு எழுதுகிறாரு. சரியாவே ஜெபத்தை முடிக்கல, அந்த பேச்சு வரக்கூடாதுன்றதுக்காக மத்தேயு எழுதுறார். நல்லா கவனிக்கணும், மத்தேயு எழுதுறார். இது லேட்டரா பைபிள் ஸ்காலர்ஸ் ரிசர்ச் பண்ண படிக்க செய்யும் பொழுது பியூரா இயேசு பேசுனது டெக்ஸ்ட் மட்டும் வேணும், ஆனால் அதுக்கு முன்னாடியே பைபிள்லாம் மொழிபெயர்க்கப்பட்டு ரொம்ப காலமாக இது நடைமுறையில் காரியங்கள் இருக்கிற அப்படின்னால NIV பைபிளில் பிளெயினாக இயேசு சொல்லாத வார்த்தைகள் லேட்டராக ஆட் பண்ண வார்த்தைகள் எடுத்துட்டாங்க. ஆனால் மத்தேயுல இது NASB பைபிளில் இருக்குது, பிராக்கெட்டில் போட்டிருப்பாங்க. அதனால தான் எந்த ஆங்கில மொழிபெயர்ப்பு வேதத்தை நீங்கள் வாங்கினாலும் பைபிளை திறந்த அட்டையை திறந்த முதல் பேப்பரில் ப்ரிஃபேஸ்னு ஒன்று இருக்கும். அந்த ப்ரிஃபேஸ் வாசிங்க. ஆங்கிலத்தில் இத்தனை மொழிபெயர்ப்புகள் இருந்தும் கூட நாங்கள் இந்த ஒரு மொழிபெயர்ப்பை போட்டிருப்பதற்கான அவசியம் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க, வாசிங்க. பழைய ஏற்பாட்டில் கூட வாசிக்கும் போது வந்துட்டு ஆங்கில பைபிளில் லார்டு, சில லார்டு வந்து எல் மட்டும் கேபிட்டலில் இருக்கும், சில லார்டு LORD ஃபுல்லாகவே கேபிட்டலில் இருக்கும், சிலது ஃபுல்லாகவே ஸ்மாலில் இருக்கும், சிலது எல் மட்டும் ஸ்மாலில் இருக்கும், அது ஃபுல்லாகவே ஸ்மாலில் இருக்கும், எல் மட்டும் கேபிட்டலில் இருக்கும், மற்றதெல்லாம் ஸ்மாலில் இருக்கும், இல்லாட்டி மொத்தமாகவே கேபிட்டலில் இருக்கும். அந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் என்ன அப்படின்றது ப்ரிஃபேஸில் போட்டிருப்பாங்க. சரி, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இவ்வகையான ஜாதி பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் என்று வேற ஒன்றுனாலும் போகாது என்றார். இல்லை, உன் சுயத்தை நீ டினை பண்ணி உன் சுயத்தை வெறுத்து, ஏன்னா ஆக்சுவலாக நடக்குது, வேதபாரர்கள் கேள்வி கேட்க எங்களுக்கு விசுவாசம் பத்தலை, அதை ஒத்துக்க தயாராக இல்லாமல் சீசர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வேதபாரர்கள்கிட்ட டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாஸ்தவமா இல்லையா? பாருங்க, மார்க்கு 9ஆம் அதிகாரம் எங்க வாசிச்சோம், பாருங்க 28 28 இருக்கு. அது இல்லை 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 இங்கே ஆக்சுவலாக என்ன நடந்துட்டு இருக்கு, சீசர்கள் டிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னேன். அது எங்கே வருது, மேலே வாசிங்க பார்ப்போம். அது இருக்கு பாருங்க. சீசர்கள்கிட்ட இயேசு வந்து கேட்குறாரு, அவர் வேதபாரகரை நோக்கி நீங்கள் இவர்களோடு கூட என்னத்தை குறித்து தர்க்கம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்டார். ஆர்கியூ பண்ண அவசியம் என்ன இருக்கு, என்ன உன்னால ஏன் ஓட்ட முடியல, யாரா ஓட்ட முடியல, அது ஓட்ட முடியல, ஏதோ சம்திங் ஆர்கியூமெண்ட் போயினுக்குது. அங்கே ஆர்கியூமெண்ட் அவசியமே இல்லை. இயேசு எங்களுக்கு விசுவாசம் இல்லை, இல்லை இயேசு மேலே எங்களுக்கு விசுவாசம் இல்லை, ஒத்துக்க முடியல, ஆர்கியூமெண்ட் போயினுக்குது. அப்போ இயேசு என்ன போதிக்கிறாரு, விசுவாசி, நீ விசுவாசிக்கிறது என்ன பண்ணணும், விசுவாசிக்கிறது என்ன பண்ணணும், ஆண்டவரோடு க்ளோஸாக இருக்கணும். தேவனோடு க்ளோஸாக இல்லாமல் தேவன் யாருன்றது எப்படி அறிய முடியும், தேவனை அறியாமல் எப்படி தேவனை விசுவாசிக்க முடியும்? அதுதான் அந்த கிரீக் லாங்குவேஜில் ப்ரொஷ்யூகே காய்னஸ்டியா அப்படின்னா உன் சுயத்தை வெறுத்து ஆண்டோட க்ளோஸ் ஆறு அப்படின்னாரு. அது ஜூவிஷ் கல்ச்சரில் என்ன மீனிங்ல வரும், சுயத்தை வெறுப்பதுன்னு சொல்லியாச்சுனாலே ஃபாஸ்டிங் அப்படின்னா அடிப்படையான செல்ஃப் டினையல், அடிப்படையான தேவைகளை நான் அவாய்ட் பண்ணிடுறேன், தேவையே இல்லை, எனக்கு கர்த்தர் தான் முக்கியம். எனக்கு அந்த அளவுக்கு நீ கர்த்தரோட க்ளோஸாக இருந்தீங்கன்னா ப்ராப்பரான ஃபெய்த் உனக்குள்ளே இருக்கும். அந்த ஃபெய்த்னால மட்டும்தான் உன்னால் என்ன பண்ண முடியும், பிசாசுகளை துரத்த முடியும். அதுதான் இங்கே சொல்கிறாரு. ஆக்சுவலாக மார்க் எழுதின அதே சம்பவம் மத்தேயுல அந்த வேர்ஸே கிடையாது. மார்க்கில் கூட எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலும் இல்லை, ஜெபம் பீயிங் இன் கம்யூனிகேஷன் வித் காட், ப்ரேயர்னு அது பவர் ஆகிறது. எத்தனை மணி நேரம் ஜெபித்தீர்கள், நான் 1 மணி நேரம் பாஸ்டர், நான் 2 மணி நேரம் பாஸ்டர், அதில் ஒரு பெருமை. ஆமாம், நாங்கள் அதிகாலையில் 3 மணிக்கு ஜெபம் பண்ணுவோம் பாஸ்டர். தூக்கம் வரலாம், எழுந்து உட்காந்து ஜெபம் பண்ணேன், தூக்கம் வந்தால் நல்லா தூங்க, அவ்வளோதான். அதில் என்ன பெருமை, அதில் ஒன்றும் கிடையாது. ஜெபம் என்பது எத்தனை மணி நேரம், எவ்வளோ சூப்பராக, எவ்வளோ பெருசாக, அது இல்லை பாயிண்ட்டு. நீ 4 மணி நேரம் முட்டி போட்டு இருந்துட்டு நீ ஆண்டவர் யாருன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் ஆண்டவரோட ஜெபம்ன்ற பேரில் ப்ராப்பர் கம்யூனிகேஷன் இல்லாமல் நீ 4 மணி நேரம் முட்டி போட்டு பிரோஜனம் இல்லையா. 10 நிமிஷம் பேசினாலும் கர்த்தர் பேசுறது புரியுது, அதுதான் பாயிண்ட்டு. அந்த கம்யூனிகேஷன் தான் முக்கியம். அதுக்காக வந்துட்டு நாங்கள் 10 நிமிஷத்தில் முடிச்சிடுறோம்லாம் முடிச்சிடாத. ஆமாம். அப்போது தொடர்ந்து வாசிப்போம். பின்பு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கலிலேயாவை கடந்து போனார்கள். அதை ஒருவரும் அறியாது இருக்க வேண்டும் என்று விரும்பினார். துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க இயேசு. அதனால் டைம் இஸ் நாட் எட் கம். அதனால் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இன்னும் மக்களுக்கு சேவை செய்ய, ஊழியம் பண்ண, இயேசு தன்னை மேசியா என்பதை நிரூபித்து காட்ட இல்லை.
ம். ஆ ஏனெனில் மனுஷகுமாரன் மனுஷர் கைகளில் ஒப்புக் கொடுக்கப்படுவார் என்றும், அவர்கள் அவரை கொன்று போடுவார்கள் என்றும், கொல்லப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் அவர் தம்முடைய சீஷருடனே போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். மேல படிச்சோம்ல, சொல்லியிருந்தாரா? போதகம் பண்ணி சொல்லியிருந்தார். அவர்களோ அந்த வார்த்தையை அறிந்து கொள்ளவில்லை. அதை குறித்து அவரிடத்தில் கேட்கவும் பயந்தார்கள். அவர் கப்பர்நகூமுக்கு வந்து வீட்டிலே இருக்கும்போது அவர்களை நோக்கி, நீங்கள் வழியிலே எதை குறித்து உங்களுக்குள்ளே தர்க்கம் பண்ணினீர்கள் என்று கேட்டார். எப்போ? மலை மேல சம்பவம் நடந்ததா? மறுரூமை காட்டினாரா? இறங்கி வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஆர்கியூ பண்ணிட்டே வராங்களா? அவங்க பயந்து போய் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறாங்க. நாங்கள் இயேசு எதுவுமே பேசலையா? அந்த சம்பவத்தை இப்போ அங்கே பிசாசு ஓட்ட முடியலன்னு சொல்லி யூதர்கள்கிட்ட ஆர்கியூமெண்ட் ஆகி அப்புறம் இயேசு வந்து பிசாசு ஓட்டி இவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்து இப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது திருப்பி கேட்குறாரு. மலை மேலேருந்து இறங்கி வரும்போது உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டீங்களே, என்னத்தை பேசிக்கிட்டீங்க என்று கேட்டார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியிலே தர்க்கம் பண்ணினார்கள். சாரி கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். மன்னிக்கணும். சாரி, கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். மலை மேல இருந்து இறங்கி வரும்போதில்ல, இந்த சம்பவத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது, இந்த சம்பவம் முடிஞ்சு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கும்போது, மலை மேல இருந்து இறங்கி வரும்போது கிடையாது. இந்த சம்பவத்தை முடிச்சு வீட்டுக்கு போகும்போது அப்போ வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, எதுவும் சொல்லலை. இயேசுகிட்ட அவங்க எதுவும் சொல்லலை, அமைதியாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, தனக்குள்ளே யார் பெரிய ஆள்னு ஒரு போட்டி இவங்களுக்குள்ள. நல்லா யோசிச்சு பாரேன். பேய் ஓட்ட துப்பு இல்லை, விசுவாசத்தில் உறுதியாக இல்லை. இதை நாங்கள் அவ்வளோ துப்பெல்லாம் இல்லை, உறுதியெல்லாம் இல்லைன்றது ஒத்துக்கிறதுக்கு தாழ்மை இல்லை. யூதர்கள்கிட்ட ஆர்கியூமெண்ட்டு வேத பாரகர்கிட்ட ஒன்றுத்துக்கும் விளங்காமல் இருந்துக்கிட்டு யார் பெரிய ஆள்னு டிபேட் வேறு. நல்லா கவனி, இந்த பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது. நம்ம கரெக்டாக குவாலிஃபைடா அப்படின்றத செக் பண்ணுறதே இல்லை. நம்ம சரியான விதத்தில் உருவாக்கப்பட்டோமா அப்படின்றதுல கவனமே இல்லை. பாஸ்டர் ஏன் யூஸ் பண்ணல? பாஸ்டர்ஸ்லாம் பாவம் தெரியுமா? யூஸ் பண்ணா என்ன சொல்லிடுறாங்க, இந்த பாஸ்டர் எங்களை ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறாருப்பா அப்படின்றாங்க. யூஸ் பண்ணலன்னா என்ன சொல்கிறாங்க, எங்களை ஏன் யூஸ் பண்ணுறதுலன்னு கேள்வி கேட்குறாங்க. என்னத்தை தான் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. நான்லாம் எவனை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். நான் எதிர்பார்க்குற விதத்தில் சரியாக உருவானா ஒரு ஆரோக்கியமான ஒரு ஊழியத்தின் பாதையில் கரெக்டாக பயன்படுத்துவேன். இல்லாட்டி வாய்ப்பே இல்லை. நான்லாம் பவுலோட மோசப்படலை. ஆமாம், வாய்ப்பே கிடையாது. சரியா? அப்போது பக்குவமான பயிற்சியும் ஆரோக்கியமான உபதேசத்தில் அடிப்படையில் தெளிவும் இல்லாமல் ஒன்று. 2வது ஸ்பிரிட் லீடிங், பரிசுத்தாவில் நடத்தப்படுறது அனுபவம் இல்லாமல். 3வது நற்சாட்சி இல்லாமல் வாய்ப்பே யாரையும் பயன்படுத்தவே முடியாது. இது இருந்ததுன்னா ஆண்டவர் உன்னை கரெக்டான பர்பஸ்க்கு அழைப்பார். அந்த அழைப்பு உனக்கு புரியும். உனக்கு மட்டும் இல்லை, எனக்கும் சேர்த்து புரியும். எனக்கு புரியும் போத கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படியும் நான் ஒரு பாயிண்டில் செத்துருவேன்னு வச்சுக்கோங்க. சாகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சரியான தலைவராக இருந்தால், சரியான ஒரு கர்த்தருடைய ஊழியக்காரனாக இருந்தேன் அப்படின்னா, சாகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும், அடுத்த தலைமைத்துவத்தில் இருக்கிறவர்களே அபிஷேகம் பண்ணிட்டு தான் போகணும். ஆமாம், சாகிறதுக்கு முன்னாடி இல்லை, அதுக்காக சாகிறதுக்கு நான் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா நான் எப்போ சாகிறேன் எனக்கே தெரியாதே. அப்போ வந்துட்டு ஏதோ ஒரு பாயிண்டில் அதாவது நான் இப்போ ரெடி. எனக்கு ஆண்டவர் கரெக்டாக காட்டினார்னா, என்கிட்ட பேசினார்னா, உணர்த்தினார்னா போதும், பேச விட வேண்டாம். உணர்த்தினார்னா அதுக்கேற்ற விதங்களில் நானும் உங்களை பல விதங்களில் சோதித்து பார்ப்பேன். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எப்படி ஒரு ஊழியக்காரனை சூஸ் பண்ணணும், அவனை எப்படி தலைமைத்துவத்தில் போடணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. பல விதங்களில் சோதிக்கப்பட்டு உத்தமனாய் விளங்கினா அவனை என்ன பண்ணலாம், போடலாம். இல்லாட்டி நோ, தலைமைத்துவத்தில் போடலாம். இல்லாட்டி கிடையாது. சரியா? இப்போ எனக்கு ஆண்டவர் கண்ணில் காட்டினார்னா அதுக்கு ஏற்ற விதத்தில் உருவாகி இருந்தீங்கன்னா நான் ரெடி. இன்னும் சொல்ல போனால் எனக்கு பார்டர் இன்னும் கம்மியாகும். நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஆமாம். ஸோ இது ஒன்றும் ஏன் ஊழியம், ஏன் சபை எந்தன்னு பிடிச்சி தொங்குறதுக்கு ஒன்றும் எங்கள் அப்பா ஒன்று என் பேரில் எழுதி வைக்கலை. ஏன்னா அவர் ஊழியத்தில் கூப்பிட்டப்போ நான் வர கிடையாது. என் ஆண்டவர் கூப்பிட்டா வந்து நான் ஊழியத்துக்கு வந்தேன். சரியா? ஸோ அப்போது கவனிங்க, இது எதுவுமே தகுதியே இல்லை, துப்பே இல்லை. ஆனால் வந்துட்டு தங்களுக்குள்ளே எவன் பெரியவன் என்று வழியில் தர்க்கம் பண்ணினார்கள். அப்பொழுது
அவர் உட்கார்ந்து 12 அழைத்து, எவனாகிலும் முதன்மையா இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனமா இருக்க கடவன் என்று சொல்லி ஒரு சிறு பிள்ளை எடுத்து அதை அவர்கள் நடுவிலே நிறுத்தி அதை அணைத்து கொண்டு, இப்படிப்பட்ட சிறு பிள்ளைகளில் ஒன்றை என் நாமத்தினாலே ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான், என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அல்ல என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்றார். என்ன ஒரு அற்புதமான வசனம் இல்ல? இயேசுடைய டீச்சிங்ஸ்லேயே ஒன் ஆஃப் தி எக்ஸலண்ட் டீச்சிங் இதுதான். இது ஒரு பெரிய கான்ட்ரடிக்ஷனாக தோணும் உலகத்தில். நான் இப்போ சொல்கிறேனே, இப்படி ஒரு விஷயத்த உலகத்தில் யாருமே சொல்லி கொடுத்தல. தௌசம் புத்திசம் ஜெயினிசம் எவனுமே சொன்னது கிடையாது. இங்கே யாருமே சொன்னது கிடையாது. அதாவது உங்களை யாரு டாப் மார்க்னு ஆசைப்படுறியோ அவன் எல்லாருலேயும் பாட்டமாக இருந்துட்டார். உங்களை யாரு ஃபர்ஸ்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அவன் எல்லாரும் லாஸ்ட்டாக இருந்துட்டார். இப்படி ஒரு டீச்சிங் நான் பார்த்ததே இல்லை. நான் வேலைக்காரனாக இருந்தால் வேலைக்காரனாரு, லீடராக இருந்தால் தலைவராரு. நீ தலைவராக இருக்கணும் அப்படின்னா நீ வேலைக்காரனாக இருந்துதான் ஆகணும் அப்படின்ற உபதேசத்தை நான் சொல்கிறேன், தேடி கண்டுபிடி, கூகுளில் சர்ச் பண்ணி இப்படி ஒரு உபதேசத்தை யாருமே சொன்னதில்லை. ரெண்டாவது அவ்வளோ ஈஸியாக அது புரியவும் இல்லை. நான் ஒரு லீடராக இருக்கணும் அப்படின்னா நான் இங்கே வேலைக்காரனாக இருக்கணுமா? வேலைக்காரனாக எப்படி ஆண்டவர் லீடர் ஆக முடியும்? எனக்கு நல்ல பாத்ரூம் கழுவு தெரியும் அப்படின்னா உன்னை வந்துட்டு ஆஃபீஸ் ரூமில் உட்கார வைப்பாங்களா? பாத்ரூம் கழுவு தான் போடுவாங்க. இல்லை நல்ல மாப்படிக்க தெரியும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? உன்னை ஸ்டாம்ப் போட்டு கையெழுத்து போட சொல்லுவாங்களா? இல்லை மாப்போடான்னு சொல்லுவாங்க. உலகம் இன்டர்வியூன்ற பேரில் அப்படி தான் சூஸ் பண்ணுது. ஆனால் ஆண்டவர் வைக்கிற இன்டர்வியூவில் ஆண்டவர் எப்படி சூஸ் பண்ணுறாரு தெரியுமா? உங்களில் யாராவது ஃபர்ஸ்ட் இறக்க விரும்புனா அவர் லாஸ்ட்டாக இருட்டார். அது ஒரு சின்ன பிள்ளையை கூப்பிட்டு அணைச்சிட்டு சொல்கிறாரு, இந்த பிள்ளையை மாதிரி என்னை யாரை ஏற்றுக்கொள்கிறாங்களோ அந்த தூய்மையான மனசோடு அந்த விசுவாசத்தோடு கம்ப்ளீட் அக்செப்ட் பண்ணுறேன். அந்த மாதிரி ஆண்டவர் அனுப்பின ஊழியக்காரங்களை ஏன் அக்செப்ட் பண்ணுறான்னா ஆண்டவர் மட்டும் இல்லை பிதாவையும் சேர்த்து அக்செப்ட் பண்ணுறானாமா. நான் அடிக்கடி சொல்லுவேன்ல, இயேசுவுக்கு நீங்கள் எதை செய்ய விரும்புகிறீங்களோ அது அப்படியே இயேசுவால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரன் செய். அங்கே தான் நான் சொல்கிறேன், எல்லாரும் ஊழியக்காரன் இல்லை. அழைக்கப்பட்ட அழைப்பில் ஆரம்பம் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் போதிக்கிற விசுவாசத்தில் எவன் ஒருத்தன் வாழ்ந்து காட்டுகிறானோ, போதிக்கிற உபதேசத்தில் எவன் வாழ்ந்து போதிக்கிறானோ அவன் தான் உண்மையான ஊழியக்காரன். அந்த மாதிரி நிறைய பேர் உலகத்தில் இருக்காங்க, பெருசாக கண்ணில் தெரிய மாட்டாங்க. அரைகுடம் தழும்பும் நிறைகுடம் தழும்பாது அப்படின்பாங்கள்ல, அந்த மாதிரி அரைகுறையாக இருக்கிறது தான் ஆடி பாடி ஆட்டம் போட்டு ஆச்சா புச்சன் கத்தி ஊரைக்குட்டி பெரிய ஆள்னு காட்டி இதுக்கு தான் அந்த வேலைலாம் போட்டோங்க. உண்மையான இயேசுடைய சீஷர்கள் அவ்வளோ பெருசாக வெளியே தெரிய மாட்டாங்க. சரி, கண்டினியூ பண்ணுவோமா? இந்த வசனத்தை மட்டும் மறக்காதீங்க. உங்களில் ஒருவன் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் சேவகனுமாக இருக்கட்டும், வேலைக்காரனுமாக இருக்கட்டும். 35 எவனாகிலும் முதன்மையாக இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் கடையானவனும் எல்லாருக்கும் ஊழியக்காரனுமாக இருக்க கடவன் என்று சொல்லி. சரி, கண்டினியூ பண்ணலாம். மார்க் 9:38. அப்பொழுது யோவான் அவரை நோக்கி, போதகரே, நம்மை பின்பற்றாதவன் ஒருவன் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை கண்டோம். அவன் நம்மை பின்பற்றாதவன் ஆனதால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, அவனை தடுக்க வேண்டாம், என் நாமத்தினாலே அற்புதம் செய்கிறவன் எளிதாய் என்னை குறித்து தீங்கு சொல்ல மாட்டான். நமக்கு விரோதமாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களாக இருக்கிறபடினாலே என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ சீசர் சொல்கிறாங்க, ஆண்டவரே நம்ம டீமில் இல்லை, ஆண்டவரே நம்ம கூட ட்ராவல் பண்ணல, ஆனால் நீங்கள் எப்படி நாங்கள் எப்படி உங்களுக்கு பேரை சொல்லி பேய் ஓட்டுறோம் அதே மாதிரி அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா அது கேசு சொல்கிறாரு. எப்படின்னா கிட்டத்தட்ட எப்படின்னா மந்தையில் யோவான் 10 வாசிக்கிற மாதிரி மந்தையில் இல்லாத வேறு ஆடுகள் எனக்கு இருக்குது அப்படின்றார்ல. அந்த மாதிரி வந்துட்டு இயேசு நேரடியாய் பின்பற்றிய சீஷர்கள் எல்லாத்திலையும் முதன்மையாய் தலைமையாய் எழுதிய நிருபங்கள், எழுதப்பட்டு அனுப்பப்பட்ட சபைக்கான உபதேசங்கள், சபை நிறுவப்பட்டது, இது எல்லாமே சரியான தலைமைத்துவத்தில் நடக்குது. அது இன்னி வரைக்கும் நம்ம அவங்கள ரெஃபர் பண்ணி படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இவங்களை வச்சு மட்டும் இல்லை, இன்னும் ஆண்டவர் அநேக விதங்களில் தம்முடைய காரியங்களை செய்து கொண்டு தான் இருக்கிறாரு. அப்போ சீஷர்கிட்ட சொல்கிறாரு, நமக்கு விரோதமாக இல்லை, என் பேரை சொல்லி அவன் பயன்படுத்துகிறான் அப்படின்னா கண்டிப்பாக என் பேருக்கு அசிங்கமாக அவன் பண்ண மாட்டான், அதெல்லாம் அவனை ஸ்டாப் பண்ண தேவையில்லை. எப்படி இதை நம்ம எப்படி இன்றைக்கி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, நாங்கள் மட்டும்தான் சரியான சத்தியத்தை போதிக்கிறோம். நல்லா கவனிக்கணும், நாங்கள் சொல்கிற சத்தியத்தை உலகத்தில் யாருமே போதிக்கிறது இல்லை அப்படின்னு எவன் ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணுறானோ அவன் கன்ஃபார்மாக கள்ள உபதேசி தான், டவுட்டே கிடையாது. சரியா? எவ்வளோ வெளிப்பாடோடு பேசினாலும் பரவாயில்ல, எவ்வளோ ஐ ஓப்பனிங்கான சத்தியங்கள் பேசினாலும் பரவாயில்ல, சந்தேகப்படவே வேண்டாம்.
நாங்கள் தான் நான் சத்தியத்தை கரெக்டாக பேசுகிறோம் அப்படின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா அவன் கள்ள உபதேசி தான். எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நாங்கள் கரெக்டாக சொல்கிறோம், எங்களை போல ஏராளமான பேர் உலகத்தில் இருக்காங்க. ஸோ அக்செப்டிங் காட்ஸ் பிளான் அண்ட் His kingdom work around the world, உலகமெங்கும் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை குறித்து ஆண்டவர் செய்து கொண்டு வருகிற அநேக ஊழியர்கள் உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே நம்முடையவர்கள் தான், இல்லை நம்ம எல்லாருமே அவர்களுடையவர்கள் தான், எல்லாருமே கிறிஸ்துவுடையவர்கள் தான். நம்ம யாரையுமே வந்துட்டு அவ்வளோ ஈஸியாக என்ன பண்ணுற முடியாது, அவாய்ட் பண்ணுற முடியாது, கள்ள உபதேசிகளை தவிர்த்து. அதை சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களா இருக்கிறபடினாலே. அந்த வார்த்தை நல்லா கவனிங்க, ஃபாலோவர்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், பிகாஸ் ஆஃப் யுவர் நேம் as followers of Christ. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களா இருக்கிறபடினால, கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுகிறவர்களா இருக்கிறபடினால, அந்த ஒரே காரணத்தால் மட்டும், நான் இயேசுவை ஃபாலோ பண்ணுறேன்ற ஒரே காரணத்தால் மட்டும், என்னை கர்த்தர் அழைத்தார்ன்ற ஒரே காரணத்தால் மட்டும், எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா கூட அவருடைய பலனை நீங்கள் அடையாமல் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர்ல உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமா இருக்கும். அதாவது எனக்கு வந்துட்டு எது அதிகமான வேதனை உண்டு பண்ணும் அப்படின்னா, எதுவுமே தெரியாது, ஏபிசிடியே தெரியாது. இப்போதான் வந்துட்டு ஆரம்பத்தில் என்ன மீட் பண்ணி என்கிட்ட வந்து, நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன், நடக்கிற சம்பவத்தை உண்மையாக பேசுகிறேன். நான் இதில் யாருமே வந்துட்டு பாஸ்ட் பெருமையாக பேசுகிறேன்னு நினைச்சாதீங்க, பெருமையாக பேசலாம் ஒன்றுமே கிடையாது, இதில் பெருமையே கிடையாது, உள்ளதை உள்ளபடியே சொல்கிறேன். நான் என்னை மீட் பண்ணுற வரைக்கும் அடிப்படையான சுவிசேஷத்தின் அடிப்படையோ இல்லை வேதத்தின் அடிப்படையோ ஒன்றுமே தெரியாது. ஒரு சில காரியங்கள் நான் சொல்லிக் கொடுக்கும்போது அப்போதான் கேட்டு கற்றுக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இது கரெக்டு அப்படின்ட்டு, பாஸ்டர் சொல்லுங்கள், எனக்கு கைட் பண்ணுங்கள், ஹெல்ப் பண்ணுங்கள், டீச் பண்ணுங்கள் அப்படின்ட்டு கற்றுக்கிறதுக்கு வருவாங்க. கொஞ்ச நாள் கூட இருக்காது, இங்கெங்க அங்கங்கே கொஞ்சம் விஷயங்கள் கற்றுக்கிட்ட உடனே நிறைய தெரிஞ்சிச்சுன்ற பேரில் இப்போ என்ன பண்ணுறது, என்னுடைய செய்தியில் இது குற்றம் கண்டுபிடிக்கிறது. அவர் அப்படி சொல்லிடக்கூடாது, அது தப்பு தான், பைபிள் அப்படி சொல்லலை, எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு உண்மையாக வளர்ந்துருந்தீங்கன்னா நான் பாராட்டுறேன், அந்த அளவுக்கு உண்மையாக வளர்ச்சி இருந்ததுன்னா அப்ரிஷியேட் பண்ணுறேன். என்னுடைய பிள்ளைகள், நான் பலமுறை சொல்கிறேன், என்னோட தரிசனமே இதுதான். ஒரு 10 பேரை என் அளவு நான் உருவாக்கிட்டேன், ஐ எம் ரிட்டையர்ட். ஜஸ்ட் 10 people, ஒரு 10 பேரை என் அளவு, நான் பேசுகிற மாதிரி, நான் ஊழியர் செய்கிற மாதிரி எல்லாத்துலேயுமே கேரக்டரில், பிஹேவியரிசமில், ஹேண்டலிங் பண்ணுற மெத்தடில், டிபேட்னா எப்படி பேசணும், நார்மலாக எப்படி பேசணும், அன்புனா என்ன, அந்த அன்பு பிப்ளிக்கலாக ஃபாலோ பண்ணுறது எப்படி, உலகம் சொல்கிற மாதிரிலாம் இல்லை, வசனத்தோட கான்டெக்ஸ்ட் என்ன, பின்னணி என்ன, எந்த உபதேசியாக இருந்தாலும் பேச தயார், யாருக்கிட்டாலும் எப்படினாலும் பேச ரெடி அப்படின்னு கர்த்தருடைய ஊழியத்திற்காக வைராக்கியமாக என்ன மாதிரி ஒரு 10 பேர் நான் உருவாக்கிட்டேன். நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் இல்லை, எனக்கு புரிஞ்சதை நான் சொல்கிறேன், நான் எப்படி இருக்கிறேனோ அந்த மாதிரி. ஏன்னா நான் இல்லாத விதத்தில் என்னால் யாரையும் உருவாக்க முடியாதுல்ல, நடைமுறையாக பார்த்தா அப்படி தானே, என்னோட பயங்கரமாக உருவாக்கணும். நான் இல்லாத ஒரு விதத்தில் பயங்கரமாக என்னால் எப்படி ஒருத்தர் உருவாக்க முடியும், என்ன மாதிரி தான் என்னால் ஒருத்தர் உருவாக்க முடியும், அவ்வளோதான். அப்போது என்னுடைய வேலை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஆனால் பேசிக்கே இன்னும் முழுமையாக படித்து முடிக்கலை. நான் இன்னும் பைபிள் ஸ்டடின்ற பேரில் ஃபுல் பைபிளை ஒரு முறை கூட இன்னும் ஸ்டடியாக உங்களுக்கு நான் பேசிக்காக கூட எடுத்து முடிக்கல. இப்போ கூட வந்துட்டு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணுன்றத வேகமாக இந்த 9th சாப்டர் கூட எத்தனை இடங்கள் நான் வேகமாக ஸ்கிப் பண்ணி போனேன்றது எனக்கு தான் தெரியும். நிதானமாக ஒன்னொன்றுத்தையும் அட்ரஸ் பண்ணி டீட்டெயில்டாக பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இன்னும் ஒரு பேசிக்காக ஒரு ஸ்டடி கூட முடியல, புதிய ஏற்பாடோட ஃபுல்லாக பேசி முடிக்கல இன்னும். நான் அதுக்குள்ளே நிறைய தெரிஞ்சிருச்சுன்ற ஃபீலிங் வந்துடுது. அதுக்குள்ளே நாங்கள் வளர்ந்துட்டோம், உருவாகிட்டோம், நாங்களும் சொல்லுவோம், எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு ஒரு ஆரம்பத்தில் ஒரு இது வந்துடுது. அப்போ சரியான வளர்ச்சியும் சரியான பயிற்சியும் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே, இல்லை அந்த பயிற்சிக்குள்ளே உட்படுவதற்கு முன்னாடியே நிறைய தெரிஞ்ச மாதிரி அவங்க தங்களை காட்டிக்க ட்ரை பண்ணுறது தான் எனக்கு ஆக்சுவலாக கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். இது இன்னும் எவ்வளோ இருக்குது கற்றுக்கிறதுக்கு பேசிக்கு, இது இப்பவே தெரிஞ்ச மாதிரி மண்டையாட்டிக்கிட்டு இருக்கு, அங்கே தான் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும். சரி பரவாயில்ல, கர்த்தர் அன்பாக இருக்கிற மாதிரி நம்மளும் அன்பாக இருந்துட்டு போக வேண்டியதானே. என்ன விஷயம்னா, என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு, யார், எந்த சிறியர், விசுவாசிகள் எங்கே பேசுகிறாரு, விசுவாசிகளை பற்றி சொல்றாரு. தேவன் தம்முடைய ஊழியத்தை நிறுவுவதற்கு, ராஜ்யத்தை நிறுவுவதற்கு தேவன் ஏற்படுத்திய சீஷர்களை கூப்பிட்டு பேசுறாரு. நான் உங்களை உருவாக்குறேன், நீங்கள் வந்து சிறு பிள்ளை போல உருவாகணும், உருவாக்கப்பட்ட உங்களை யார் ஏற்றுக்கொண்டாலும் அப்படின்னா குறிப்பான அழைப்புள்ள நபர்களை
யாராவது ஒரு ஏற்றுக்கொண்டா அவன் என்னையே ஏற்றுக்கொண்ட மாதிரி, இன்னும் சொல்ல போனா என்னை அனுப்பிய பிதாவை அவன் ஏற்றுக்கொண்ட மாதிரி. அதே நேரத்தில் இந்த ஊழியக்காரன் யாராவது ஒருத்தர் தடகளா இருப்பானா, அவன் இருக்கிறதுல பெட்டரான ஈஸியான பனிஷ்மெண்ட் தெரியுமா? மாவரைக்கிற பழைய காலத்து மிஷின் இருக்குல்ல, இயந்திரக்கல், அந்த இயந்திரக்கல்லை கெட்டி கடலினுடைய ஆழமான பகுதி எதுவோ அதில் போட்டால் பெட்டராக இருக்குன்றார். அப்படின்னா அதை விட மோசமான பனிஷ்மெண்ட் ஒன்றுன்றார். ஆசீர்வாதத்தை எவ்வளோ சிம்பிளாக சொல்கிறாரு, ஒரு கிளாஸ் தண்ணி நீ கொடுத்தா கூட அவனோட ஆசீர்வாதத்தை நீ பார்க்காம போக மாட்டேன். இதனால இன்னாமத்து நிமித்தமாக வந்திருக்கிறான். சரியா? அதே நேரத்தில் இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடர்ல உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் இயந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு நலமாக இருக்கு. உன் கை உனக்கு இடர்ல உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 கையுடையவனாய் அவியாத அக்கினி உள்ள நரகத்தில் வேகுதை பார்க்கிலும் ஊனனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாக இருக்கும். லிட்டரலாக எடுத்துக்காதீங்க. ஜீசஸ் வந்துட்டு ஹைப்பர்போலியே பேசுகிறார். ஹைப்பர்போலின்றது ஒரு டேர்ம். ஹைப்பர்போலி என்ன சொல்லுவாங்க? எக்ஸாக்ஸரேட் பண்ணி பேசுறது, மிகைப்படுத்தி பேசுவது. ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான் அது ரொம்ப முக்கியம் அப்படின்றத பேசுறதுக்காக இன்னும் பயங்கரமாக காட்டுவாங்களே, அந்த மாதிரி தான். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? ஆமாம். யாருமே கை விட்டுட்டு பாதி கேடு பரலகம் போகிறது இல்லை. என்ன மீன் பண்ணுறாரு கவனி. அப்படின்னா இடர்ல உண்டாக்காத. உன் கை உனக்கு இடர்லாம் இருக்குது அப்படின்னா வெடி போடு. நீ உன்னனா பரலோகத்துக்கு வந்துடு. 2 கையோட பாதாளம் போயிடாத. அங்கே அவர்கள் புழு சாவாமல் அக்கினி அவியாமலும் இருக்கும். உன் கால் உனக்கு இடர்ல உண்டாக்கினால் அதை தரித்து போடு. நீ 2 காலுடையவனாய் அவியாத அக்கினி உள்ள நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிறோம் சப்பானியாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமா. நீ ஊழியக்காரன் இடர்லாம் வாழ்ந்துட்டு நல்லா வாழ்ந்தேன்னு சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவனே அவனை நீதிமனாக்கி இருக்கும் பொழுது குற்றப்படுத்துவதற்கு நீ யாரு? உபதேச பிழை இருந்தால் மட்டும்தான் பேசணும். அதுவும் சரியான வளர்ச்சி இல்லாமல் அவசரப்பட்டு ஒரு ஊழியக்காரன் என்ன பண்ணக்கூடாது, பேசிடக்கூடாது. என்ன பண்ணுறோம் நம்ம உட்காந்துன்னு யூடியூப்ல ஒரு 4 வீடியோ பார்க்குறோம். ஒரே தலைப்பில் ஒரு 4 பேர் விதமான செய்தி கேட்கும் போது நமக்காகவே ஒரு புரிதல் வருது. அதை வச்சுக்கிட்டு வாய்க்கு வந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிடுறோம். யாருக்காவது ஒருத்தருக்காவது சொல்ல முடியுமா? பைபிள் ரிசர்ச் அப்படின்னா ரிசர்ச் எப்படி செய்யணும் சொல்ல முடியுமா? எப்படி ஒரு காரியத்தை நிறைவுபடுத்துவேன், எப்படி ஒரு விஷயத்தை கன்க்ளூட் பண்ணுவேன், இப்படித்தான் ரிசர்ச் பண்ணணும், இதுதான் அதுக்கு ஆன்சர் சொல்ல முடியுமா? எப்படி ரிசர்ச் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? அப்படி இல்லாத பட்சத்தில் அவசரப்பட்டு உங்களுக்கு போதிக்கிற என்ன கேள்விலாம் கேட்காதீங்க. உங்களுக்கு புரியலன்னா கேள்வி கேள்வி. ஒரு முறைக்கு 1000 முறை கேட்டு சொல்லித்தரேன். எனக்கு அங்கே வந்து ப்ராக்டிக்கலாக கோவம் வரும். ஏபிசிடியே முழுசாக தெரியாமல் இங்கிலீஷ் பேசுகிற என்கிட்ட வந்துட்டு உங்கள் கிராமர் தப்புன்ற பற்றியா? கிராமர்லடா உனக்கு ஏபிசிடியே முழுசாக தெரியாதுடா, நீ என்கிட்ட வந்துட்டு நான் பேசுகிற கிராமர் தப்புன்றியா? அப்படி தான் இருக்கும் சம்டைம்ஸு. அம்மா சரி போ, என்ன பிரச்சனை இப்போ உனக்கு வா சொல்கிறவா அப்படின்னு திருப்பி முதலேருந்து பொறுமையாக சொல்லிக் கொடுக்க வேண்டியது தான். சரி இந்த வாய்ப்புலையாவது சொல்லிக் கொடுத்து உருவாக்குவோமே அப்படின்னு தான், வேற என்ன. அப்போது உன் கண் உனக்கு இடர்ல உண்டாக்க மாட்டேன், கை காலு கண்ணை சொல்ல பிடுங்கி அப்படியே எதில் எந்த ஒரு விதத்துலையுமே ஊழியக்காரன் என்ன பண்ணாத, இடர்ல இருக்காத, அதை பிடுங்கி போடு. நீ 2 கண் உள்ளவனாய் நரக ஆக்கினையிலே தள்ளப்படுவதை பார்க்கலாம் ஒற்றை கண்ணனாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது உனக்கு நலமாக இருக்கும். அங்கே அவர்கள் புழு சாவாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அதெல்லாம் புரியுதா? 48 வசனம் இதெல்லாம் நான் ஸ்கிப் பண்ணுறேன். இது இப்போ நரகம்னா என்ன, அக்கினி என்னன்னு பேச போனோம்னா போயினே இருக்கும், இன்னைக்கு முடிக்க முடியாது. கேளுங்க, எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினினால் உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான், உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள் என்றார். சீஷர்களுக்கு டேரக்டாக இம்போதிக்கிறார்ல, என்ன சொல்றாரு? இந்த கண்டென்ட் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? மேலே யாருக்கு ஞாபகம் இருக்கா? கரெக்டாக சொல்லுங்க பார்ப்போம். ஏசு உபதேசத்தை ஏன் சொல்ல ஆரம்பிச்சாரு? எங்கே ஸ்டார்ட் ஆச்சு சொல்லுங்க. உங்களுக்குள்ள யாரு பெரியவன்ற ஆர்கியுமெண்ட் வருது. உங்களுக்குள்ள உப்பு இருக்குது அப்படின்னா கண்டென்ட் இருக்குது, ஸ்பிரிட் இருக்குது, காலிங் இருக்குது அப்படின்னா அதை எப்படி ராஜ்யத்தில் பயன்படுத்தலான்னு யோசி. நான் பெருசா நீ பெருசான்னு யோசிக்காத. அதுக்கு மாறா என்ன பண்ணு, உங்களுக்குள்ளே சமாதானமாயிரும். இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்குள்ள சமாதானமே இல்லை, அதுதான் பிரச்சனை. சமாதானமே இல்லை. ஸோ ஊழியக்காரங்களுக்குள்ள சமாதானம் இருக்கணும் அப்படின்னா விசுவாசிகளுக்கும் அதுதான், ஒருவருக்கு ஒரு சமாதானமாயிரு. ஆமாம், சரியா?
அப்போ நம்ம இன்னைக்கு 9ஆம் அதிகாரத்தில் என்னெல்லாம் பார்த்தோம்? நம்ம இன்னைக்கு சொல்ல முடியுமா? பேதுரு அழகாக கன்ஃபஸ் பண்ணா, இயேசு அவனையும் யோவானையும் யாக்கோபையும் மலை மேலே கூட்டு போய் தரிசனமாய் காட்டுறாரு. யார்கிட்டையும் சொல்ல வேணாம்னாரு. மோசே எலியா ஞாபகம் இருக்கா? என்னாச்சு? மீனிங் என்ன ஞாபகம் இருக்கா? மோசே எதற்கு, எலியா எதற்கு வந்தார் அப்படின்ட்டு என்ன பேசினாங்கன்னு சொன்னல? மரணத்தை குறித்து பேசினார்கள் இல்லை? அப்புறம் பிசாசு துரத்தக்கூடிய ஒரு காரியத்தை பற்றி பார்த்தோம். அதில் இந்த விசுவாசத்தை குறித்து டீச் பண்ணுறாரு. அதில் ஃபாஸ்டிங், ப்ரேயர் ஞாபகம் இருக்கா? ஆக்சுவலாக மீனிங் அந்த 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 ப்ரொஷுக்கே காய் நெஸ்டியா அந்த வேர்ட் சொன்னேன் பார்த்தீங்களா? ப்ரொஷுக்கே அப்படின்னா பெட்டிஷன், ப்ரேயர் தான், ஆண்டோடு பேசுறது தான். காய் அண்ட் அதுவும் இல்லாமல் மற்றும் நெஸ்டியா அப்படின்னா செல்ஃப் டினாயல்ன்ற வேர்ட் அது மீனிங் அதுதான். பட் அதோடைய அது வேர்டுக்குரிய மீனிங் வந்துட்டு ஃபாஸ்டிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இயேசு தன்னுடைய உபதேசத்தை ஒருபோடும் முரண்படுத்தவே கிடையாது. என்ன மீன் பண்ணுறாருன்னா, அவர் என்ன வார்த்தைகள் பயன்படுத்தினா, அவர் என்ன மீன் பண்ணுறாருன்றத முக்கியம். மேத்யூ காஸ்பலில் பார்க்கும்போது அந்த வேர்டு அங்கே கொண்டே வரல. அது நான் எக்ஸாம்பிள் சொன்னால, மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ப்ரேயரில் லாஸ்ட்டாக கன்க்ளூட் பண்ணி முடிக்கிறார்ல. ஏன்னா அவர் பைபிள் வரும்னு சொல்லி எழுதலை, யூதர்களுக்காகன்னு சொல்லி எழுதுறாரு. அப்போ யூதர்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ப்ரேயர்னா இந்த கம்ப்ளீஷன் இருக்கணும்ல அப்படின்றப்போ இவர் மத்தேயு அந்த ப்ரேயருடைய கம்ப்ளீட்டாக அதை ஃபுல்லாக போட்டு முடிக்கிறாரே தவிர அதை இயேசு அங்கே ஆக்சுவலாக ஃபுல்லாக அப்படி சொல்ல கிடையாது. இயேசு சொல்லலை அப்படின்றனால அது அங்கே தப்பு, எழுதுனது தப்பு அப்படின்னு கிடையாது. அதே போல தான் இந்த ஜெபம் என்ற உபவாசன்ற வார்த்தையும் அங்கே இல்லை. அது வந்து மார்க் எழுதும்போது என்ன எழுதுறாருன்னா, தேவனோடு இணைந்திருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள். விசுவாசத்துக்காக நீ தேவனோடு இணைந்து தான் இருக்கணும். அதுதான் பாயிண்ட் ஆக்சுவலாக. அதை பற்றி பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? அவரோட உயிர் தேர்தலை பற்றி பேசும்போது இவங்களுக்குள்ள ஒரு ஆர்கியூமெண்ட் போயிருக்குது. என்னடா ஆர்கியூ பண்ணுறீங்கன்னா, எங்களுக்குள்ளே யார் பெரியவன்ற நாங்கள் பேசிக்கிட்டோம் அப்படின்ட்டு ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. தேவையில்லாத வேலையை பார்க்காத, எல்லாரும் ஒருத்தர் சமாதானமாரு, ஈக்குவலாரு, விட்டு கொடுத்துப்போ. உனக்குள்ளே ஆண்டவர் அழைப்பு கொடுத்துருந்தாருன்னா, உனக்குள்ள உப்பு சாரத்தோடு இருக்கும் அப்படின்னா, அது ராஜ்யத்துக்காக பயன்படுத்து. அதில் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. இந்த ஊழியர்களை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு. எதுவும் இங்கே குறைந்து போக போகிறதில்ல. ராமின் சொல்லுவோமா? ஜெபம் பண்ணலாமா? மார்க் 9ஆம் அதிகாரம் இல்லை? ரைட். நல்ல பிதாவே, நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த ஆஸ்வதிக்கப்பட்டது நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை குறித்து நாங்கள் வாசிக்க, அதை நாங்கள் ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண தேவன் தருகிற கிருபைகளுக்காய், பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதலுக்காய் நன்றி அப்பா. இதில் யார் யாருக்கெல்லாம் புரியலையோ அவங்க புரிந்து கொள்ளும்படிக்கான கிருபையை கத்தனைங்க தாங்க. இன்னும் உடைய வார்த்தையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற காரியத்தில் அதிகமாக வளர கத்தனைங்க கிருபை பாராட்டு அப்படி நான் சுபிக்கிறேன். பிரசனத்தினால் கத்தனைங்க நிரப்பும், நடத்துதலினால் நீங்கள் ஆண்டு நீங்கள் நடத்துங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு நாள் நீங்கள் நடத்தணும்னு நான் செபிக்கிறேன். வேத வசனங்களை வாசிக்கவும், தேடவும், ஆராயவும், கற்றுக்கொள்ளவும் கத்தனைங்க கிருபை தாங்கப்பா. யாரும் கர்த்தாவே மேட்டின்மையாய் பெருமையாய் இல்லாதபடிக்கு தாழ்மையான மனதோடு கிறிஸ்துவுக்குள் தாங்களே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுகிற காரியத்தில் மாத்திரம் கவனம் உள்ளவர்களாக இருக்க இயேசு சொல்லிக் கொடுத்தது போல் ஆண்டவரே, உங்களுடைய ஊழியக்காரரை அவர்களுக்கு இடர் கொடுக்காதபடிக்கு சகலத்திலும் சப்போர்ட்டிவாக நிற்க கர்த்தர் நீங்கள் கிருபை செய்யுங்க. அப்போ அதை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் நீங்கள் உணர்த்தி போதித்தரலும் நான் செபிக்கிறேன். கர்த்தர் நீங்கள் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவர் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவருக்கொருவர் சமாதானமாக இருங்கள் என்ற வார்த்தையின்படியே ஊழியக்காரர்களுக்குள்ள சமாதானத்தை தாங்க, ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்குள்ள சமாதானத்தை தாங்க, ஊழியம் வாங்கி கொள்ளுகிறவர்கள், சேவையை பயன்படுத்தி கொள்ளுகிற விசுவாசிகளுக்குள்ள சமாதானத்தை தாங்க. அதுக்கேற்ற கிரியைகளால் கர்த்தர்கள் நிரப்பும், ஆசீர்வதிங்க. எல்லாவற்றுக்கும் மேலாய் தகப்பனே, உன் நாமத்தை மாத்திரம் நாங்கள் உயர்த்துவதில் கவனமுள்ளவர்களாக இருக்க கிருபை தாங்கப்பா. நடத்தும், ஒவ்வொரு நாள் நடத்தும். உன் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் சுபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமீன். ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். நம் திரியக தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் தேவ அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் இன்றைக்கும் சதா காலங்களிலும் ஆண்டவராகிய இயேசு வரும் வரைக்கும் நம் அனைவரோடும் கூட நடத்துவதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ. மாரநாதா. இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக.